श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु धियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयकास्तनया विभूतिः देव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमाहि मूर्धना भूतं तरस्य मकताभ्ययभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुख अनतीत्य प्रागवेदान्नशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमातः तु कामः सचर अमरभञ्जं रङ्गनाथस्य साक्षात् युजुकुलतिलकं तं विष्णुजित्तं नमामि விண்ணார் தடமதில் வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிடியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வடியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. சுவாமி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு மங்களாசாசனத்துக்குன்னே அவதரித்தவர். அவருக்கு மங்களாசாசன தத்பரர் என்றே பெயர் நம்முடைய பூர்வாச்சாரர்களால் கொடுக்கப்பட்டது. பொங்கும் பரிவாளி வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று விசதபாக்ஷிகாமணியான மணவாளமாவளியும் சாதிக்கிறார். அத்தனை வைபவம் அவருக்கு. அந்த வைபவம் இருக்கச் செய்தேயும் அதற்கு தனியென அனுகிரகித்த பாண்டிய பட்டர் மின்னார் தடமதில் சூழ் வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடிமோம். ஆண்டாள் என்று சொல்ல வேண்டாம், வடபத்ரசாயி என்று சொல்ல வேண்டாம், பெரியாழ்வார் என்று சொல்ல வேண்டாம். ஏன் பக்கத்திலே கருத்வான் இருக்காருனோ கருடனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊர் பெயரை சொன்னாலே போரும். வில்லுபுத்தூர் என்று ஒரு கால், வில்லுபுத்தூர்னு ஒரு தடவை சொன்னார். சொன்னா என்ன சுவாமின்னா, யார் சொல்லின்னு இருக்காளோ அந்த சொன்னவுடைய அவருடைய திருவடி சொன்னார். கமலம் சூடியோம், அவருடைய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை, அந்த திருவடி தாமரைகளை என்னுடைய சென்னியாலே தரிப்பேன் தெரிவிக்கிறார் பாண்டிய பட்டர். முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம். அது மட்டுமல்ல, என்றைக்கோ பெரியாழ்வார் இந்த சுல்கத்தை, அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த நிதி என்று சொல்லக்கூடிய அந்த சுல்கத்தை கிழி அறுத்தார் இல்லையா, வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். அந்த கிழி அரித்த அந்த சரித்திரத்தை யார் சொல்கிறார்களோ அதுதான் முன்னால் கிழியரைத்தோன் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும். அவர்கள் தூமாதி மார்க்கம், கீழே போகக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு தூமாதி மார்க்கம்னு பேரு. அந்த தூமாதி மார்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. போக வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னு அர்த்தம்? போவது கிடையாது. அப்படின்னா ஆச்சரியமான ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை பிராபிப்பார்கள் தெரிவிக்கிறார். முன்னால் கிழியறுத்தோம் என்றுரைத்தோம் கீழ்மையினை சேரும் வழியறுத்தோம், அந்த கீழ்மையில் போகக்கூடிய வழியை அறுத்து விட்டோம். அப்படின்னா தாழ்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வழியை அறுத்து விட்டோம். நெஞ்சமே அப்படிங்கிற அப்படிப்பட்ட நெஞ்சமே வந்து, நெஞ்சமே நீ சகாயம் பண்ணபடியாலே வெல்லுபுத்தூர் என்று ஒரு தடவை சொன்னபடியாலே கீழே போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் அந்த திருவிடையை பற்றி கொண்டபடியாலே நன்கா உஜ்ஜீவனம் கிடைத்ததுன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அந்த தனியன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே மின்னார் தடமதில் சூழ் வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப என்னைக்கோ முன்னால் கிழியறுத்தோம் அப்படின்னா, மின்னார் தடமதில் சூழ், தடங்கள் இருக்கக்கூடிய நிறைய மதில்கள், ஸ்ரீவில்லுபுத்தூர் மதில்களாலே சூழப்பட்டது. மின்னார் தடமதில் சூழ் வில்லுபுத்தூர் மதில்களா, என்ன மதில்கள்னு சொன்னா ஆழ்வார்களுக்கு ஆனந்தம். ஆனா அந்த மதிலை காட்டிலும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் தான் ஆச்சாரியர்களுக்கு ஆனந்தம். இந்த மதில்கள் இருந்ததுன்னா பகவான் சுரட்சிதமாக நன்னா ரட்சிக்கப்படுகிறான், மதில் ரட்சித்திருக்கு ஆழ்வாருடைய நியமனம். ஆனா ஆச்சாரியர்கள்
ஓ இந்த மதிலா ரட்சிக்க போறது இல்லையே, ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள், அந்த மங்களாசாசனம் தானே ரட்சிக்க போறது, ஆச்சாருடைய ஸ்ரீசுக்திகள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட மதில் மின்னார் மதில் மின்னார் தடமதில் சூழ் வில்லுபுத்தூர் என்று, வில்லுபுத்தூர்னு ஒரு தடவை சொன்னா போறோம், சொன்னால் கடற்கமலம் சூடினோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த மாதிரி உண்டுவா சுவாமி? பகவானுடைய ஜன்ம கர்மச்ச மேதி. இப்ப வியாக்கியானத்தை வாசி சொல்றேன், அதுக்கப்புறம் பார்த்துடுவோம். அதாவது ஒரே விஷயம், வியாக்கியானம். மின்னார் தடமதில் சூழ் தேஜ பிரசுரமான பெரிய மதில்களால் சூழப்பட்ட வில்லுபுத்தூர் இத்தால் செம்பனைந்த மதிலா இருக்கை பிரதிகூலர்களுக்கு கிட்ட ஒண்ணாதபடியாய் அனுகூலர்களுக்கு கண்டு வாழும்படியாய் இருக்கை கல்மதில் போலே அத்தலைக்கு அரணாய் மங்களாசாசன பரையான் பெரியாழ்வாய் இருக்கும் ஊரில் மதிலிலே. பெரியாழ்வாய் இருக்கக்கூடிய மதிலாண்டா அந்த மதிலுக்கும் மங்களாசாசனம் சொல்லி கொடுத்துருப்பாரனோ. அப்படி ஏவம் விதமான மதிலாலே சூழப்பட்ட வில்லுபுத்தூர் ஒன்று ஒரு கால் சொன்னார் கழக்கமன் சூடினோம். ஒரு காலாகிலும் ஸ்ரீ வில்லுபுத்தூரை உச்சரித்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத கமலங்களை பைங்கமல தன் தெரியல் அப்படின்னு சொல்லி சூடுவோம் இல்லையா, தலையிலே சூடினோம். கோவிந்தன் தன் அடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இனழி என் தலைமையிலே என்றிலே ஆழ்வார் அருளி செய்தது. இது பெரியாழ்வார் அருளி செய்த பாசுரம். அப்படி ஸ்ரீவில்லுபுத்தூர் தான் வடபெருங்கோயிலுடையானுக்கு ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் நிரூபகமான தேசமாய்த்து வில்லுபுத்தூர் உறைவான். ஏன்னா வடபெருங்கோயிலுக்கு பேரெல்லாம் ஊர் பேரை வைத்து கொண்டுதான் பகவானுக்கே பேரு. அவருக்கு எத்தனை வேணா பேர், நேற்றுக்கு இது நிறைய பார்த்திருக்கோம். திருவேங்கடமுடையான்னு பேரு. அவருக்கு சீனிவாசன் எங்கேயாவது மங்களாசாசனம் உண்டனா கிடையாது, எங்கேயுமே மங்களாசாசனம் கிடையாது. இது திருவேங்கட. அதே மாதிரி திருவரங்கநாதன் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே அதுதான் இருக்கே தவிர அங்க நம்பெருமாள்னோ பெரிய பெருமாள் இருக்கன்னா கிடையாது. அதனால நிரூபகம் எது? வடபெரும் கோயிலுடையான் வில்லுபுத்தூர் உறைவாம் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால். அப்ப வில்லுபுத்தூர் உறைவான்னு அவருக்கு, இவருக்கு பெரியாழ்வாருக்கு வில்லுபுத்தூர் பற்றபிரான். அன்னவயல் புதுவை ஆண்டாள் என்று, புதுவை ஆண்டாள் என்று ஆண்டாளுக்கு பேர். ஆக கோதை பிறந்த ஊர் வில்லுபுத்தூர் என்ன கடவிதிரே பிரணவம் போலே மூவரும் கூடலாயிருக்க. இப்படி அந்த ஊருக்கு தான் பிரணவம் என்கிற இதெல்லாம் நைத்திக பார்த்துட்டோம். அந்த ஊருக்கு தான் பிரணவம். ஏன்னா அகார உகார மகாரங்கள் மூன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கற்ப கிரகத்தில் ஏக சிம்மாசனத்தில் இருக்கிறது அங்குதான். அகாரம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய ரங்கமன்னார், உகாரம் என்று சொல்லக்கூடிய பிராட்டி பூமி பிராட்டி ஆண்டாள், மகாரம் என்று சொல்லக்கூடிய கருத்வான் நித்தியசூரி தான், ஆனால் மகாரம் தான், ஜீவாத்மா ஊட்டி தான் கருத்வான். அவர் இடது பக்கத்தில் இருந்திருக்கார். ஆக மூவரும் ஏக சிம்மாசனத்தில் இருக்கிறபடியாதே அப்படிப்பட்ட பிரணவம் போலே மூவரும் கூடலாயிருக்க. இப்படி உத்தேசியமான ஊரை ஒரு கால் அனுசந்திப்பார் எப்போதும் உச்சேஷராகையாலே. இப்படிப்பட்ட உத்தேசமான இந்த ஊரை ஒரு கால் மின்னார் தடமதில் சூ வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் ஒரு தடவை சொன்னாலே போரும். அவர்கள் ஸ்ரீபாதங்கள் சிரோபூஷணமான தாரியம் என்கிறது. அந்த ஸ்ரீபாதங்களே எனக்கு சிரோபூஷணம். என் சென்னிக்கு மலர்ந்த பூவே. இயல் சாத்தல் இது திருப்புகா. ஊழிதொரும் ஊழிதொரும் உலகமுய்ய கும்பர்களும் கேட்டுய்ய அன்பினாலே வாடியரும் பூதம்பே பொய்கமாறன் அடிசெயர்கோன் பட்டபிரான் மங்கவேந்தன் தோழியர்கோள் தொண்டர்துகள் பாணன் கோதை குலமுனிவன் கூறிய மூலோதி வீதி வாழியன வரும் திரளை வாழ்த்துவார் தம் மலரடி என் சென்னிக்கு மலர்ந்த பூவேன் இயல் சாத்திர தெரிவிக்கிறார். அதே போல இங்க என்னென்ன, அவருடைய ஸ்ரீபாதங்கள் சிரோபூஷணமாக தாரியம் என்கிறது. அரசமந்தான் அடிசூரம் அரசையல்லார் அரசாக எண்ணேன் மற்ற அரசுபான எண்ணமா போலே பின்னை விரோதிகள் செய்வதன் எண்ணில் முன்னால் கிழியறுத்தோம் என்றுரைத்தோம் கீழ்மையில சேரும் வடியறுத்தோம். முன்னால் கிழியறுக்கியாவது முற்காலத்தில் பாண்டியன் வித்யா சுல்கமாக கட்டிய திரவிய கிழியை அங்கே சென்று வேதார்த்த முகேன விஷ்ணுவே பரதத்துவம் என்று விஷ்ணு சித்திரான தாம் வித்வத் ஜனங்களை வென்று திரவிய கிழியை அறுத்த ஆழ்வாருடைய இந்த அத்புத கர்மத்தை அனுசந்தித்தோம். அப்ப ஆழ்வாருடைய அந்த கர்மம் என்னைக்குமே கிருபை கர்மம் ரெண்டு உண்டோனும். அப்ப கிருபாபரணம் கர்மபரணம் அனுபவிச்சுதான் சொல்ற இல்லையா. அப்ப இவருடைய கர்மம், கர்மம்னா என்னதுங்கிறீங்களோ ஏதோ பாவ பண்ணியம் இருக்கு அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்ல. இவ செய்த செயல்கள் கைங்கரியங்கள், அந்த கைங்கரியங்களை அனுசந்தித்தோனே கீழ்மையில சேரும். அதனால என்ன பண்ணுவோம், நாங்க கீழே இருக்கக்கூடிய தன்மைக்கு யாம் எதுக்கு தெற்கு திக்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு தெரியும். கீழ்மையில சேரும் திருநாள்.
உடனே ஒரு சந்தேகம் வந்துட்டு. என்ன சந்தேகம்னா, சுவாமி பகவானுடைய சேட்டிதங்கள், பகவானுடைய அவதாரங்கள், அதை பண்ணாதானே நல்லது. அதை பண்ணாதானே அத விஷ்ணுவின் ஜன்மமும் விஷ்ணுவின் கர்மமும் நல்லது பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்க செய்து இங்க பெரியாழ்வாவுடைய ஜன்மத்தை சொன்னாலோ, பெரியாழ்வாவுடைய கர்மத்தை சொன்னா, அவ செய்த கைங்கரிங்க சொன்னாலோ மோட்சம் கிட்டுமா? கீழ்மையில் சேரும், கீழே இருக்கக்கூடிய லோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்களே, இது கூடுமா? பகவானுக்கு தானே. அதுக்குதான் ஸ்லோகம் ஒண்ணு கீதையிலிருந்தே உதாகரிக்கிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் ஏவேஜி தத்வதகா தத்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாவேதி சோர்ஜன. ஜன்ம கர்மச மே திவ்யம், திவ்யம் மே திவ்யம். ஏ அர்ஜுனா, நான் அவதரித்தேன் என்றோ, நான் ஜெயிட்டிதங்கள் பண்ணேன் என்றோ யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபடியும் பிறவி கிடையாது. ஜன்ம இந்த நான் பிறந்தேன்னா எனக்கே ஆனந்தமா இருக்கணும் அர்ஜுனா. ஜன்ம மே திவ்யம், எனக்கே ஆனந்தம். ஜன்ம கர்மச மே திவ்யம் ஏவம் ஏவேஜி தத்வதகாம் தத்வா ஜன்மம் தத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி தத்வா தேகம். இந்த கடைசி பிறவியான இந்த சடை இந்த உடம்பை விட்டுவிட்டு அனுபவித்திருந்த பிரீத்திகாரத கைங்கரித்த பண்ணுவதற்காக அங்கு செல்கிறான் தெரிவிக்கிறான். அப்படி இருக்க செய்தே கிருஷ்ணனுடைய அந்த அனுசந்தானம் பண்ணாத்தனை இது கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது பெரியாழ்வாருடைய தர்மத்தையும் பெரியாழ்வாருடைய கர்மத்தையும் சொன்னா இது கிடைக்குமா? இது ஒரு கேள்வி. கிடைக்குமா கேள்வின்னா இந்த இடத்துல கேள்வியை மாத்திக்கணும். கேள்வியை மாத்திக்கணும். என்ன மாத்திக்கணும்? இதுலதான் நேற்று நம்ம விட்டுறோம். என்ன மாத்திக்கணும்னா, பெரியாழ்வாருடைய ஜன்மத்தையும் அவர் அவதாரம் பண்ணினார், அவர் அவதாரத்தையும் அவருடைய சேட்டிதங்கள் அவருடைய கைங்கரியங்கள், அந்த கைங்கரியங்கள் சொன்னால் கீழ்மையில் சேரும் அடியறுத்தோம், கீழே போகக்கூடிய தூமாதி மார்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, போக மாட்டோம், மேற்கொண்டு பகவதனுடைய பிரீத்திகாரத கைங்கரியத்துக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா. அது கண்ணனுடைய சேட்டிதங்களையும் கண்ணனுடைய அந்த அவதார ரகசியம் தெரிந்து கொண்டால் தான் இது நடக்கும். பெரியாழ்வாவுடைய அவதாரத்தையும் பெரியாழ்வாவுடைய கைங்கரிய தெரிந்து கொண்டால் இது நடக்குமா? இதுதான் கேள்வி. உடனே கேள்வியை மாத்திரா பெரிய வச்சன. இல்ல இல்ல, உன் கேள்வி பெரிய வச்சன இவரு இந்த இடத்துல வியாக்கியாத்தா வந்து பிரிலோகஞ்சியர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமில்லை, நீ கேள்வியை திருப்பி போட்டுக்கொண்டார். பெரியாழ்வாருடைய சேட்டிதத்தையும் அதாவது கைங்கரியங்களையும் பெரியாழ்வாருடைய அவதாரத்தையும் சொன்னா நிச்சயம் நமக்கு பலன் உண்டு, மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். அதே கண்ணனுடைய அவதாரத்தையும் கண்ணனுடைய சேட்டியத்தையும் கிடைக்குமா? அதான் சந்தேகம் தான். சாமி என்ன சுவாமி, பகவான் தானே மோட்ச பிரதத்தன், ஜனார்தனன்னு பேரு. ஜனார்தனன்னா மோட்ச இச்சே ஜனார்தனா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது உதாசனாது சங்கராது ஞானமன்னிச்சேது மோட்ச இச்சே ஜனார்தனான்னு சொல்லியிருக்கலையா. மோட்சத்தை கொடுப்பன் ஜனார்தனன், மோட்சத்தை கொடுப்பன் பெரியாழ்வாரனா இல்லையே. அப்படி இருக்க செய்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீர்கள்? இவருடைய அவதாரத்தையும் பெரியாருடைய அவதாரத்தையும் அவருடைய கைங்கரியத்தையும் சொன்னா நமக்கு மோட்சம் உண்டு. கண்ணனுடைய அவதாரத்தையும் அவருடைய கைங்கரியம் அவருடைய சேட்டிதங்க சொன்னா மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுதான் சந்தேகமா இருக்குன்னு. அந்த சந்தேகம் வேண்டாம், இவருக்கு தான் சந்தேகம் கிடையவே கிடையாதுன்ட்டாரு. ஏன்னு தெரிவிக்கிறார் நன்னா. சில கேள்வியெல்லாம் அவர் கேட்டான்னா அதுக்கு எதிர்கேள்வியை கேட்டுடணும், எதிர்கேள்வி கேட்டணும். நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாய் அப்படின்னே ஒரு மாதிரி மறுண்டு போயிடுவா. எதிர்கேள்வி கேட்கணும், திரும்பி கேள்வி, அப்பதான் அவருக்கு பொட்டில் தெரித்தா போல இதுக்கு பதிலே கிடைக்கும். பராசர் பட்டர் அப்படிதான் பண்ணுவார். அவர் எப்பொழுதும் இப்படிதான் பேசுவார். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா எதிர்கேள்வியை கேட்டார். இது பராசருடைய சிஷ்யன் நஞ்சியர். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, திருப்பாவையில ஒரு பாசுரம், ஒரித்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்தி மகனாய் ஒலித்து வளர தரிக்கலானாகி தாம் தேங்க இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல அவர் எந்த விதத்திலுமே நேர பதில் சொல்லவே மாட்டார். அதுக்கு எதிர்கேள்வி கேட்டு அந்த எதிர்கேள்வியிலே அதுக்கு பதில் வந்துடும். அந்த மாதிரி பராசர பட்டர் பண்ணுவார். ஆச்சரியமே. ஷடாசனம் ஆசனம் இட்டவர்னு பேரு இருக்கு. 6 விதமான ஆசனங்கள் இட்டவர் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து ஒரித்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்தி மகனாய் ஒலித்து வரற, ஒரித்தி மகனாய் தேவைக்கு மகனாய் பிறந்தார், மற்ற ஒரித்தி மகனாய் ஒலித்து வளர, அதே போல யசோதையுடைய மகனாக வளர்ந்தார். இது பாசுரம். ஒரித்தி மகனாய் பிறந்து அப்பனா தேவகியும் ஒருத்தி யசோதையும் ஒருத்தி, தேவகியும் தாய் யசோதையும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்ச உடனே நஞ்சியருக்கு சந்தேகம் வந்துட்டு,
அது என்னமா சுவாமி 2 பேரையும் ஒருத்தின்னு சொல்லலாம்? தாயின்னு சொன்னவன பெத்தவளை தானே தாயின்னு சொல்லணும். வளர்த்தவளை போய் தாயின்னு சொல்லலாமா? சொல்லப்படாது. ஏன்னா பெத்தவ யாரோ அவதான் தாய். அது அநேகமா எல்லாருமே அதை ஒத்துண்டுவா. பெத்தவர்கள் தான் தாயே தவிர வளர்த்தவளை போய் தாயின்னு சொல்ல முடியுமா? அதனால இப்ப இது என்ன பண்ணிருக்கணும்? ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு போட்டு மற்றொருத்தி மகனாய் வளர்ந்தான்னு போட்டா ஓரளவுக்கு அதுல கொஞ்சம் வேறுபாடு இருக்குன்னு தெரியுது. ரெண்டுக்குமே ஒருத்தி போட்டிருக்கா. அப்ப தேவகிக்கும் ஒருத்தி, யசோதைக்கும் ஒருத்தி. அப்ப எதுக்கு பிராதானியம்? யசோதைக்கு பிராதானியமா தேவகிக்கு பிராதானியம்னா நஞ்சியர் பிரகாரம், நஞ்சியர் சச்சிஷ்யர், அவருடைய பிரகாரம் தேவகி தான் பிராதானியம். பெத்தவ தானே, பெத்தவளுக்குத்தானே எல்லா வைபவம். அதனால பெத்தவனானபடியால தேவகி தான் வைபவம், யசோதைக்கு வளர்த்தவளானபடியால அவளுக்கு வைபவம். பெத்தவளுக்கு இருக்கக்கூடிய வைபவம் வளர்த்தவளுக்கு கிடையாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். அதெல்லாம் என்ன சொன்னார்? இந்த மாதிரி பேசினார். பராசர பட்டர் பார்த்தார். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என்னன்னா பேசவே இல்லை. தேவகிக்கு தான் பிராதானியம், இல்ல யசோதைக்கு தானே பிராதானியம் அப்படின்னு நீ சொல்றியா? இல்லையே சுவாமி, தேவகி தான் பிராதானியம்ன்றாரு. பெத்தவை வதன வளர்த்தவதன யசோதி. அதனால யசோதைக்கு பிராதானியம் இல்லையே, தேவகிக்கு தானே. இல்ல இல்ல இல்ல, நீ என்ன நினைக்க? எங்க குழந்தை பிறந்துட்டோ அவங்கதான் பிராதானியம் நினைக்கிறியனோ? அது கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. குழந்தை பிறந்தபடியாலே புத்திரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க குழந்தை பிறந்து எங்கு கை கால்களை ஆட்டி அழுது உதைத்து பால் குடிக்கிறதோ அங்கதான் பிறந்ததா அர்த்தம். அங்கதான் புத்திரன்னு சொல்ல முடியும், வேற எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன்னா மதுரையில பிறந்ததே தவிர ஒரு அழசத்தம் கேட்டுதா, இல்ல பால் குடித்ததா, இல்ல வேற ஏதாவது கேட்டுதங்கள் எதா பண்ணித்தா, கால கைகளை எதா ஆட்டித்தா, எத்தையாவது பண்ணித்தானே? ஒண்ணுமே பண்ணலையே. அந்த குழந்தை அற்புதம் அற்புதம் பாலநோக்கியம் தெரிவிக்கிறார். அற்புதமான குழந்தை சாஸ்திரம் சொல்றது பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல. அவ்வளவு அற்புதம் பாகவதத்திலையும் தெரிவிக்கிறார் சுக்கராச்சாரியர். அப்ப அவ்வளவு அற்புதமா பிறந்த உடனே என்ன பண்றா? அந்த குழந்தை வந்தோடனே பாத்திரி பயந்துட்டா. சங்கு சக்கரத்தோடு சேவை சாக்குறானே அப்படின்னு தான். அந்த சங்கு சக்கரத்தை நீ மறைத்துக்கொள் அப்படின்னு வசுதேவர் சொல்ல உடனே பண்ணணும். என்னதான் இருந்தாலும் அங்க குழந்தை பிறந்தவனே பால் குடிச்சுதா இல்ல, அழுதுதா இல்ல, கை கால்கிற நன்னா ஆட்டி 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 உதைச்சுதா இல்ல. இதெல்லாம் பண்ணது எங்க? யசோதை எடுத்துதான், கோகுலத்துலதான். அதனால நீ நினைக்கிற எங்க பிறந்ததோ அங்கதான் அவளுக்கு தான் பிராதானியம். அப்படி இல்லை. எங்கு பால் குடித்ததோ, எங்கு கை கால்களை உதைத்ததோ, எங்கு அழுததோ அங்குதான் பிராதானியம். அப்படி இருக்க செய்தே தேவகி பிள்ளைன்னு கேட்காத, யசோதைக்கு தான் பிள்ளைன்றார். பெத்தவ தேவகி, யசோதைக்கு தான் பிள்ளைன்னு சொல்றார். அதே போல இங்க விஷ்ணுவை சித்தத்திலே வைத்தவ விஷ்ணு சித்தருக்கு தான் பிராதானியம்ன்றார். அப்பன்னா என்ன அர்த்தம்? கீழ்மை நீழ்ச்சியிலும் அடியறுத்தோன் நெஞ்சமே வந்துன்னா நல்லா புரிஞ்சுட்டு போ. இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஒண்ணுமில்ல சுவாமி, பெரியாழ்வாருடைய அவதார, பெரியாழ்வாருடைய கைங்கரியம், இது ரெண்டும் யார் சொல்கிறார்களோ அந்த சொல்றவர்களுக்கு மோட்சம் நிச்சயம். அதே ஜன்ம கர்மச்ச திவ்யம்னு சொல்லியிருக்கான சுவாமி கண்ணன் கீதையிலன்னா இருக்கட்டும், அது சொல்லிதான் இருக்கா. இருந்தாலும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கா? எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான்னா, இப்ப பகவானுடைய அவதார ரகசியமோ பகவானுடைய கேட்டிதங்களோ ராவணனுக்கு தெரியுமா தெரியாத? ராவணனே தெரியுறான். மாரீசனை மாயமானா போக சொல்லியிருக்கான். போக சொல்லிருக்கச்சு அப்ப மாரீசன் பேசுறான், ராவணா உனக்கு தெரியாது, ராவனை பத்தி தெரியாது. அது ஒண்ணு, சீதாராமனை பத்தி ஜானகி ராமனை பத்தி தெரியாதுன்னு. அப்ப சொல்றான் ராவணன், மாரீசா, உன்னை விட எனக்கு நன்னாவே தெரியும், ராவனை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும், அவன் எவ்வளவு உயர்ந்தவன் எல்லாமே நன்னால தெரியும் அப்படின்னு சொன்னா. இப்ப மோட்சம் கிடைச்சிட்ட? ராவணனுக்கு மோட்சம் குடிச்சுதா? சிசுபாலன் எத்தனை 100 தடவை விஷம் வெய்யணும்னாலே, அப்ப கண்ணனுடைய கேட்டிதங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் வெய்யவே முடியும். கண்ணனுடைய அவதார ரகசியங்கள் தெரிஞ்சாதான் வெய்யவே முடியும். ஆனா சிசுபாலன் மோட்சத்துக்கு போயிட்டான். நல்லா புரிஞ்சுங்கோ. இத சொன்ன உடனே மோட்சத்துக்கு போனான்னா அவன் மோட்சத்துக்கு போன காரணமே வேறு. ஆனா ராவணன் மோட்சத்துக்கு போனானா? போகல. கும்பகர்ணன் மோட்சத்துக்கு போனானா? போகல. மாரீசன் போனானா? போகல. அப்படி இருக்க செய்தே இவெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காளே, ஜன்மத்தையும் ஜன்ம கர்மச மே திவ்யம், பகவானுடைய ஜன்மத்தையோ கர்மத்தையோ தெரிஞ்சுட்டுதானே இருக்கா. தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அவ போனாலன்னா போகலையே சுவாமி.
அப்ப அதே போல நாமளும் தெரிஞ்சுதான் போக முடியுமா? போக முடியாது. ஏன் ஏன் போகல? எதுக்காக போல? எதுக்காக போனா அவனுடைய விருப்பம், அவருடைய சுவாதந்திரியம். ஆனா பெரியாழ்வாவுடைய ஜன்மம் என்ன, பெரியாழ்வாவுடைய கர்மம் என்ன, இதை தெரிஞ்சா அவ வீணா போக மாட்டா. அதான் கீழ்மையினில் சேரும். அவ கீழே போகவே மாட்டா. கீழ்மையினில் சேர். ஏன்னா அவ கீழே போனதா சரித்திரமே கிடையாது. பகவானுடைய கர்மத்தையோ பகவானுடைய அவதார ரகசியம் தெரிந்தா மோட்ச நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரிஞ்சவ நிறைய பேர் இருக்காளே, அத்தனை பேரும் போயிருக்காள, போகல. ஆனா பெரியாழ்வாருடைய கர்மத்தையும் பெரியாழ்வாருடைய ஜன்மத்தையும், ஜென்மம்னு அவதாரங்கள், அதை தெரிஞ்சுன்னா வீணாவே போகாது, நிச்சயம் உண்டு அப்படின்னு இதுல வீணா போனதா சரித்திரமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அதனால்தான் கிழியறுத்தான் சொல்ல போனதே கீழ்மையில் சேரும் படியறுத்தோம், இனி தாழ்ந்த கதியை பிராபிக்க மாட்டோம், இனி தாழ்ந்த கதியை பிராபிக்க மாட்டோம், இனி போக மாட்டோம். ஏன்னா கண்ணனுடைய ஜன்மங்கள் எப்படி இருக்கு அதை பத்தி பேசினா, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறைந்த நூடுபுக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகள் சேர்வது. ஆச்சரியமான 5ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, ஆச்சரியமான பதிகம். பகவான் பிறந்தான் என்றோ வளர்ந்தான் என்றோ சேட்டிதங்கள் செய்தான் என்றா அது என்ன தெரியுது? அடுத்த ஜென்மா கிடையாதுன்னு சொல்றது. ஆனா எத்தனை பேர் போயிருக்கா? பிறந்த மாயா பாரதம் பொருதமாயா நீ இன்னி சிறந்த கால் தீ நீர்வான் மண் பிறகு மாயப்பெருமானே அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்க செய்து இதெல்லாம் இருந்தா கூட, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய விஷயத்துல ஜன்மமும் கர்மமும் இருந்தாலும், ஆனா இப்ப பெரியாழ் விஷயத்தில் ஜன்ம கர்மம் எதுவன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னதுதான் பெரியாழ் ஜன்மா. ஏன்னா கண்ணனுடைய விஷயத்துல ஜன்மா எது? எப்படி அஷ்டமி ரோகிணி இது ஜன்மா அவதார நாள். அது மட்டும் இல்ல, சேட்டிதங்கள் பாலகிருஷ்ணன் சேட்டிதங்கள் என்ன, சிறு வயசு சேட்டிதங்கள் என்ன, ஒவ்வொன்றும் இப்பதானே ஒரு சேட்டிதங்கள் பார்த்திருக்கோம். நம்ம எத்தனை சேட்டிதங்களா இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு மோட்சத்தை கொடுக்குமானா பூர்த்தியா சொல்ல முடியாது சுவாமி. ஆனா பெரியாழ்வாருடைய ஜன்மா எது சுவாமி? சிவில்லிபுத்தூர்ல அவதாரம் பண்ணார், அது ஜன்மா. அந்த இடமே சிவில்லிபுத்தான். ஆனா அவர் பண்ண கைங்கரியம் என்ன? முன்னாள் கிழியறுத்தோம் என்று, கிழியறுத்தோன் சொன்னதினாலேயே கர்மாவை பத்தி பேசினது. பகவானுடைய ஜன்மா பிறந்தது, பகவானுடைய கர்மா சேட்டிதங்கள். எத்தனை சேட்டிதங்களோட 120 வருஷங்கள் கிட்டத்தட்ட 105 சொல்றா, 120 சொல்றா, ஏதோ ஒண்ணு 100க்கு மேல அத்தனை வருஷங்கள் என்னென்ன சேட்டிதங்கள் பண்ணியிருக்கா. அநேகமா ராமனுக்கும் கண்ணனுக்கும் கண்ணனுடைய சிறு வயசு சேட்டிதங்கள் தான் ஆனந்தமா இருக்கும். ராமனுடைய சிறு வயசுல ஒண்ணும் கிடையாது. பாலராமன் அப்படின்னு கிடையாது, பாலகிருஷ்ணன் இருக்கு, பாலகிருஷ்ணன் நிறைய இருக்கு, பாலராமன் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அந்த சேட்டிதல் நன்னா இருந்தாலும் அதே போல பெரியாழ்வாருக்கு இருக்கா சுவாமி ஜன்மா? பெரியாழ்வாருக்கு கர்மா இருக்கான்னா பெரியாழ்வார் ஜென்மா வில்லுபுத்தூர் அவதாரம் பண்ணார், அது ஜென்மா. கர்மா என்னன்னா முன்னாள் கிழியறுத்தோம் சொன்னபடியால கர்மா. இதுதான் பெரியாழ்வார் செய்து. ஆக அவருடைய ஜன்மத்தையும் கர்மாவையும் சொன்னால் கீழ்மையினில் சேரும் வடியறுத்தும், இனி தாழ்ந்த கதி நமக்கு கிடையாது, தாழ்ந்த கதியே நமக்கு கிடையாது. அப்படின்னா 2 விதமான அர்த்தம் சொல்ல போறார், 2 விதமான அர்த்தம் சொல்ல போறார். நாம் என்னென்ன செயல்கள் புண்ணியத்தை கொடுக்கவில்லையோ பாவத்தை கொடுக்கவில்லை என்று 2ஆக பிரிக்கிறோம். நம்ம காரியம் பண்றோமோ, இந்தந்த செயல்கள் புண்ணியத்தை கொடுக்கும், இந்தந்த செயல்கள் பாவத்தை கொடுக்கும். இப்படி சுவாமி, இந்தந்த காரியம் எல்லாம் புண்ணியம் கொடுக்கும் உயர்ந்த செயல், இந்தந்த காரியம் எல்லாம் பாவத்தை கொடுக்கும் தாழ்ந்த செயல். புண்ணியம் கொடுக்கும் பாவம் கொடுக்கும்னா என்ன சுவாமி? இது புண்ணியம் இது பாவம்னா என்னன்னா, நான் எந்த காரியம் செய்தால் பெருமாள் திருவுள்ளம் ஆனந்தப்படுமோ அது புண்ணியமான காரியம். இதுக்கு சட்ட புத்தகம்லாம் பார்க்கவே வேண்டாம் சுவாமி. சாஸ்திரத்தை பாருங்க, நான் இந்த காரியம் பண்ணிருக்கேன், இந்த காரியம் பண்ணபடியால அது புண்ணியமா பாவமா பாருங்கன்னு அதுல பார்க்க வேண்டாம். நாம பண்ணக்கூடிய காரியத்தை பகவானுடைய திருவுள்ளம் குளிர்ந்தால் அது புண்ணியம், பகவானுடைய திருவுள்ளம் வருத்தப்பட்டால் அது பாவம். இது குறத்தாழ்வா தெரிவிக்கிறார். நீ எதோ பேசிட்டு இருக்க, எல்லாரும் நான் பண்ணக்கூடிய காரியத்தால் உங்களுடைய திருவுள்ளம் குளிர்ந்துட்டு வச்சுக்கேன், ஆனந்தமா இருக்கேன்னு வச்சுக்கேன், அது புண்ணியமான காரியம், சாஸ்திர சம்மதமான காரியத்தை நான் பண்ணினேன்னு அர்த்தம். இல்ல சுவாமி, இப்படி பண்ணினானே வருத்தப்பட்டான்னா சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்.
அதுதான் பாப செயல். அப்ப புண்ணியம் பாபம்னு எத்தையோ தொட வேண்டாம். நாம பண்ணக்கூடிய காரியத்திலேயே நன்னா நமக்கு விளங்கும். பகவானுக்கு அனுகூலமாக இருந்தால் அந்த காரியம் புண்ணியம், பகவானுக்கு பிரதிகூலமா இருந்தா அந்த காரியம் பாவம். ஆக பெருமாளுடைய திருவுள்ளக்கு ஏற்காத செயல்கள் அதுதான் தாழ்ந்த செயல்கள். அப்படிப்பட்ட அதை தாழ்ந்த செயல் அதை செய்ய செய்ய என்ன ஆகுனா நிறைய தடங்கள் இருக்கிற வழிக்கு போகும். தாழ்ந்த செயல் செய்ய மாட்டோம்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தரா ரெண்டா. அப்ப அதுவே பண்ணிட்டு போறமே சுவாமி, அதுல நன்னா இருக்கேன்னா நிறைய தடங்கள் இருக்கும். தடங்கள் நிறைய, ஏன்னா பகவான்கிட்ட போகணுமோனோ, பகவான்கிட்ட போவதற்குண்டான தடங்கள் நிறைய ஏற்படும். சில பேர் பேசிட்டே இருப்பா, சுவாமி எந்த காரியம் பண்ணா இருந்தாலும் நமக்கு ஏதோ தடங்கள் வந்துட்டே இருக்கு சுவாமி, நல்ல காரியத்துக்கு வந்துட்டு இருக்குன்னுவா. நல்ல காரியத்தை வந்துட்டு இருக்குன்னா என்னமா சுவாமி வருதுன்னா, இவர் கூடவே அதுல கொஞ்சம் தீய காரியம் சேர்க்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அதுல தடங்கள் வந்துட்டே இருக்கும். தடங்கள் வந்துட்டா அது நல்ல காரியத்தை கொடுக்க விடாது. அப்ப என்னன்னா தீய வழிக்கு போ. நாமே இந்த ஓட்டப்பந்தயெல்லாம் ஓடுறா பாருங்க, தடைக்கல போட்டி கேள்விப்பட்டிருக்கலாம். தடகள போட்டி அப்படின்னு 2 கட்டளம் கட்டமா போட்டுப்பா, அப்படி பழக பழக போட்டுப்பா, அது தாண்டணும். ஒரு இடுகுன்னு ஓடுவார். ஓடிண்டே இருக்கச்சு அந்த ஓட்டத்தோட அந்த தாண்டணும். அதுல யாரு முன்னாடி வராலும் அவருக்கு முதல் பரிசையும் கொடுக்குறா இல்லையா. அது மாதிரி சில பேர்லாம் கட்டையை வச்சிருப்பா, சில பேர் குனிஞ்சு போகணும்னா, சில பேர் ஏறி போகணும்னா, இதெல்லாம் தடைகள். அந்த தடைகளை தாண்டி போனோமோனோ அந்த தடகள போட்டி போல நாம் தாழ்ந்த செயல்களை செய்தால் தடங்கள் மார்க்கத்துக்கு தான் போகணும். ஆனால் உயர்ந்த காரியத்தை பண்ணினால் உயர்ந்த மார்க்கத்துக்கு போய் செய்யலாம். உயர்ந்த காரியத்துக்கு போனா வச்சுக்க, உயர்ந்த மார்க்கம் எது? அர்ச்சராதி மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு போகலாமோனோ. அப்ப தாழ்ந்த செயல்களை செய்து தாழ்ந்த வழிக்கு போறோம் இல்லையா, அந்த வழிக்கு நாம் போக மாட்டோம். அப்படிதான் கீழ்மையில் சேரும் வடியறுத்தோம், கீழ்மையில் சேரும் வடியறுத்தோம். தாழ்ந்த செயல்களை செய்து தாழ்ந்த வழிக்கு போறோமோனோ அந்த வழிக்கு போக மாட்டோம். அந்த வழியில போனா மோட்சம் கிடைக்காது. அப்ப கீழ்மையில் சேவும் அப்படின்னு இருக்கா இல்லையா, மோட்சம் கிடைக்காது. ஏன் சுவாமி மோட்சம் கிடைக்காது? கிடைக்காது. வழியே சந்தேகமாச்சே, வழி சரியான வழி இல்லையே. ஒண்ணு வேண்டாம், ராத்திரி காட்டு பக்கம் போன வச்சுக்கேன், அநேகமா இது ஆளவந்தாத்தனுடைய ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறது. காட்டுல சில சில நாடகத்துல எல்லாம் எடுப்பா, ஒரு இருட்டுன்னு வந்துச்சுன்னா உடனே காடு வந்துடும், காடு வந்துன்னா உடனே மழை வந்துடும், மழை வந்தா உடனே மின்னல் வந்துடும், மின்னல் வந்துன்னா அதுக்கு இதுவாக ஒரு இசை கொடுப்பாங்க, மாதிரி பயமுறுத்துற மாதிரி. அதெல்லாம் இயற்கையா வந்துடுறது இல்லையா. அதே போல காட்டுல மழை கொட்டின்னு இருக்கும்போது எந்த பக்கம் கிழக்கு, எந்த பக்கம் மேற்கு, எந்த பக்கம் தெற்கு, எந்த பக்கம் வடக்கு எதுவுமே தெரியாது. திண்டாடு திக்கு தெரியாத காடு திண்டாடின்னு இருக்குமோனோ அப்படித்தான் சம்சாரத்தை திண்டாடுறோம். அந்த ஆளவந்தாத்தனுடைய ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறார், வழி நின்று புறநெறிகளை கட்டு. ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், வழி நின்று புறநெறிகளை கட்டு. ஏன்னா இவனுக்கு எங்க போறது எப்படி போறதுன்னு திண்டாடின்னு இருக்கான். அது இந்த பக்கம் போனா இதுவா, அந்த பக்கம். ஏன்னா காட்டுல அப்படியே போயிட்டே இருந்தா கிழக்கு பக்கமே போயிட்டு இருக்கணும், ஏதோ ஊர் வந்துனா அது அப்படியே சுத்திட்டு மாதிரி அதே இடத்துக்கு வரும். சுத்தி நமக்கே தெரியாது அதே இடத்துக்கு. ஒண்ணு வேண்டாம், நம்ம பூமியை போறோமோனோ நீங்க பூமிக்கு ஒரு சுத்தினாலும் அதே இடத்துக்கு வந்துருவோம் வந்துருவோம். ஏன் சுவாமி? அவ்வளவுதான் பூமியுடைய பரப்பளவே. அதே போல இது எதுக்காக அதை தெரிவித்தேன்னா, இந்த காட்டுல இருக்கிறப்பதான் இந்த சம்சாரமே. திக்கு தெரியாத காடை போலதான் சம்சாரம். அந்த சம்சாரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோமோனோ அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிற, வழி நின்று புறநெறிகளை கட்டு. பெருமாளே நெறி என்று சொல்வது நல்நெறி. வழி நின்று புறநெறிகளை கட்டு. அவனை தவிர மற்ற எல்லாம் உபாயம்ன்றதெல்லாம் சொல்வதெல்லாம் புறநெறி. பகவான் அடிக்கடி என்ன பண்ணுவார்னா புறநெறிகளை கட்டுவார். புறநெறின்னா அந்த பக்கமே எப்போதும் நம்மை விளக்க வேண்டும் என்றால் சொல்ல மாட்டார். என்ன பகவானுக்கு நல்லா பாருங்க, நம்ம வெளியில தள்ளணும்னு வச்சுக்கோ, நல்லா சில தினம் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அவரோட சேர்க்கப்படாது, இவரை இங்க சம்சாரத்துல வைக்கணும்னா அதுக்கு சில சில வழியெல்லாம் கொடுப்பார். என்ன வழின்னா, அங்க பார், அங்க நன்னா ஒரு பண்ணி வச்சிருக்கேன் பார், அது போய் பார்த்துக்கோ, நல்லா இருக்கே அப்படின்னு. ஓஹோ, பகவானே சொல்றாரு நம்ம போலாம் போட்டுக்குன்னு வச்சுக்கா, போனா ஆபத்து. என்ன சுவாமி ஆபத்துன்னா, தன்னுடைய முயற்சியால தன்னை அடைவதற்கு ஒரு ஒரு உபாயம் சொல்லுவார். அதுதான் புறநெறின்னு பேர். நல்நெறி என்பது சித்தோபாயம், புறநெறி என்பது சாத்தியோபாயம். இது 1054 திருவாய்மொழி. ஆச்சரியமான பதிகம். அந்த சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள்
கார்மேகவண்ணன் கமலனை அதுல நிறைய இதை எடுத்து காமிக்கிறார். நம்பில்ல பண்ணி பண்ணி வியாக்கியானம் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்த வழி நின்ற புறநெறிகளை கட்டுனா அவனை தவிர மற்றதெல்லாம் உபாயம் சொல்லியாச்சுன்னா பகவானை அடைவதற்கு பகவானை ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துடிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் உண்டிலேன் எனது ஆவியும் உனதேன்னு பகவானை அடைவதற்கு வழி பகவானே. அதை தவிர இல்ல சுவாமி இங்க இருக்கு கர்மயோகம் இருக்கு ஞானம் யோகம் பக்தி யோகம் இருக்குன்னா அதெல்லாம் சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயத்தை தான் புறநெறின்னு சொல்லுவார். அந்த புறநெறி பக்கமே போகப்படாது. பகவான் சில நேரத்தில் என்ன பண்ணுவார்னா அவர் நம்மளை தள்ளி விடணும்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன், அவர்கிட்ட கிட்டக்க வராம நம்மளை தள்ளி விடணும்னா அங்க வச்சிருக்கேன் பாரு 2-3 வழி எல்லாம் அந்த வழியில வந்துருமே. நாம நிஜம்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த வழிதான் ஆபத்து. அந்த வழிதான் அதுதான் கீழ்மையினில் சேரும். அதுதான் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா. அந்த கீழ்மையில சேரப்படாது. அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா நீ என்கிட்ட வராத போன்னு விளக்க மாட்டார். விளக்கினா அவனுக்கு என்ன தோணும், பகவானுக்கு மேல ஆசையில போட்டுன்னு நினைச்சுப்போம். ஆசையதான் பேசுவார். ஆனா எந்த வழியில கொடுக்கணும் அந்த வழியை விட்டுருவார். நம்ம சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான். இது போல பகவான் அதை மேற்கொண்டு அந்த பாபத்தை தூண்டணும் இல்லையா. பாபத்தை தூண்டுறதுக்காக நல்வழி போகிறத விட்டு புறநெறிகளுக்கு அனுப்பிடுவார். புறநெறிக்குன்னா என்னுடைய வழி முயற்சியாலே பகவான் அடையதான் அந்த வழி ரொம்ப நல்லா இருக்கு அங்க போடுவார். கீதையில என்னமா சொல்லியிருக்கேன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தியும் அந்த வழி ரொம்ப நல்ல வழியாச்சு அங்க போனாரு. அதான் ராஜபாட்டை அந்த வழி போனாரு. கர்மஜான பக்தி உங்களுக்கு உயர்ந்த நெறி அங்க போக சொல்லி இதெல்லாம் போன்னு தள்ளி விட்டா முடிஞ்சே போயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம போயிட்டோம். நம்ம ஏன் சுவாமின்னா சாத்தியோபாயம் இருந்தாலே ஒரு பிரயோஜனம் இல்லை, சித்தோபாயமா இருக்கணும். அதான் சரணாகதி. அந்த சரணாகதினா அப்ப எந்த ஜென்மத்துல மோட்சம் கிடைக்குன்னு தெரியாது. மேலும் இது வைதிக மார்க்கம், அவைதிக மார்க்கத்துக்கு போகப்படாது. பெருமாள் அவைதிக மார்க்கம் தான் தூண்டு. இதுதான் பகவான். அதனாலதான் ஆச்சாரணை பத்துங்க இதெல்லாம் ஆச்சாரணம் பண்ணமாட்டார். இவர் என்ன பண்ணுவாருன்னா எங்கேயாவது அது நெறிகாட்டி நீக்குதியோ பழனி காட்டி படுப்பாயோ இன்னும் கெடுப்பாயோ இதெல்லாம் ஆழ்வார் பாசுரம். நெருகாட்டு நீதியோ அங்கெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோன்னு நம்ம அவர்கிட்ட வராம என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி என்ன. ஆனா வேணுமென்னே இந்த இடத்துல பாருங்க, துரியோதனனுக்கு அவன் வரம் கேட்டானு. வரம் கேட்ட உடனே அவனை என்னமா தூண்டி விட்டார் தெரியுமா, என்கிட்ட 1,00,000 சைன்யம் இருக்கு அதை எடுத்துக்கோன்னு. நான் ஒருத்த என்ன பண்ண போறேன், 1,00,000 சைன்யம் இருக்கு அந்த சைன்யத்தை எடுத்துக்கோன்னு சொன்னாரனோ. ஆச்சரியமான பதிகம் 9-10 தெரிவிக்கிறார். இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்து காமிக்கிறார் அந்த பாசுரத்தில். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த வைஷ்ணவ சைன்யத்தை துரியோதனுக்கு கொடுத்தானு. ஆனா அர்ஜுனனுக்கு தன்னையே கொடுத்தானோ. இப்படி தூண்டுவார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கான் சங்கனிட்ட போயிட்டு, என்னமா பாரா துரியோதனன் என்ன சாமர்த்தியம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு யாரு பீஷ்மாச்சாரிய பைத்தியக்காரத்தால் பண்ணிருக்க, விதிரன்னு சொல்லிக்கிறார் பைத்தியக்காரத்தால் பண்ணிருக்க, கண்ணன் ஒருத்தம் போறோம் 1,00,000 சைன்யம் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிதான் அவர் பண்ணி இப்படிப்பட்ட தூண்டுதல்னா அவரே பண்ணிடுவார். பண்ணிட்டு இதுதான் ஆழ்வாருக்கு எப்பவுமே பயம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா. அதே போல இங்கேயும் அவைதிகமாக அடைந்து விடாமல் உபாயாந்திர பங்கத்துல போகாமல், அதான் முக்கியம். அதான் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம். கீழ்மையினில் சேரும் என்ன கீழ்மை, தூமாதி மார்க்கம். பகவானை தவிர மற்ற இடத்துக்கு போனோம் அது போகாம இருக்கணும்னா பெரியாழ்வாவுடைய ஜன்மத்தையும் பெரியாழ்வாவுடைய கர்மத்தையும் நம்ம சொன்னோம். அதைத்தான் என்ன தெரிவிக்கிறாரு, பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் மின்னார் தடமதில் சூ வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலன் சூடினோம் மின்னால் கிடியறுத்தோம் என்றுரைத்தோம். அப்ப அவர் திருவில்லிபுத்தூர்ல அவதாரம் பண்ணார். அவர் முன்னால் கிடியறைத்தான் ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம், கீழ்மையிலில் சேரும். அதன் பிறகு நம்ம தூமாதி மார்க்கத்துக்கோ இந்த பாப கோஷ்டியில போக வேண்டிய அவசியம் இல்லை, மட்டும் இல்ல போவது கிடையாதுன்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதைத்தான் தெரியும். அப்ப கீழ்மையிலில் சேரும் வழியறுத்தோம். இது யார் பண்ணா, இந்த விஷயத்தை யார் பண்ணா, மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர். அவரே பெரியாழ்வரை இதைதான் பண்ணார். மெய்மை பெருவார்த்தை திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு. இது நாச்சியார் திருமொழி பாசுரம். நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் தெரிவிக்கிற அந்த பாசுரத்தை விஷ்ணு திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பார். ஏன்னா
இப்ப ஏன் அந்த தப்பான வழிக்கு போக மாட்டோம்னா, எங்க பெரியாழ்வார் நல்ல வழியில போனார். எங்க சுவாமி இருக்காரு? அவருடைய பொண்ணே சொல்லியிருக்காளே, என்ன சொல்லியிருக்கார்? திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெரிவார்த்தை. அந்த மெய்மை பெரிவார்த்தை என்ன சுவாமி? அதுக்கு என்ன அர்த்தம்னா, சர்மஸ்லோகம் சரணாகதி மார்க்கம். சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்ஜோ மோட்சிஷ்யாமி மாட்சிஷகா. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நன்னா தெரிஞ்சிடும். மெய்மை பெருவார்த்தை, அதான் மெய்மை பெருவார்த்தைன்னு தர்மஸ்லோக வார்த்தை. அது மட்டும் இல்ல, சரணாகதி மார்க்கம். துவமேவ உபாய பூதோ மே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி. அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தையும் கேட்டிருப்பர். நினைவுங்க, மெய்மை பெருமாத்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர். திருவரங்கர், இந்த இடத்துல ஆச்சரியமே எங்க சாமி ஒண்ணு சொல்லுவார். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர். வேடிக்கை அதுக்கு என்ன சொல்லுவார்னா, கேட்டிருப்பர்னா, இப்ப நீங்க எல்லாம் சொல்ற சுவாமி உபன்யாசி காலட்சேபம் கேட்டீங்களா? கேட்டிருக்கேன். அவாளை கேட்டா கேட்டிருக்கேன், இவாளை கேட்டா கேட்டிருக்கேன். சுவாமி எல்லாம் காலட்சேபம் கேட்டீங்களா? கேட்ட சுவாமி. கேட்டு இருக்கேலா, அது நடுவில் ஒரு இடைவெளி வச்சு கேட்கணும். கேட்டு இருக்கேலா, கேட்டு இருக்கேலன்னா கேட்டலான்னு அர்த்தம். கேட்டு இருக்கேலா அப்படின்னு சுவாமி, ரெண்டும் ஒண்ணு தானே. இது பிரிச்சு இருக்கல, அது பிரிக்காம இருக்கணும். பிரிச்ச அர்த்தமே மாறுறது. கேட்டேல் காலட்சேபம் புத்திய கேட்டேல், கேட்டபடி அனுஷ்டானத்துல இருக்கேலான்னு அர்த்தம். பிரிச்சா சேர்த்தாச்சுன்னா கேட்டிருக்கேலா, கேட்டிருக்கேன். இப்ப அதே போல இப்ப தாயார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் சூடி கொடுத்த என்ன சொல்லுவார்னா, மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பர். கேட்டிருந்தா சர்வதன்மான் பரித்த ஸ்லோகமும் தொமேவ உபாய பூதோமேவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி, அந்த சரணாகதி மார்க்கம் கேட்டதோடு மட்டுமல்ல அதன்படி இருப்பர். அப்ப அத அனுஷ்டானத்திலையும் கொண்டு வரா இல்லையா? சாதாரணமா வைதிக மார்க்கத்தில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரியாழ்வார் வைதிக வேயர்த்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவனன். அந்த வைதிக மார்க்கத்துல பெரியாழ்வார் எப்படின்னா, அப்படிப்பட்ட நல்லவர். அந்த நல்லவருடைய நல்வழி, அந்த நல்வழியை வழி தோன்ற நாங்க இருக்கிறோமோ, அதனால நாங்கள் கீழ்மையில் சேரும் வழி அறுத்தோம். அந்த வழி அறுத்துட்டோம். அந்த வழிக்கு நாங்க போக மாட்டோம். ஏன்? பெரியாழ்வாருடைய ஜன்மத்தையும் பெரியாழ்வாருடைய கர்மத்தையும் நாங்கள் சொன்னபடியாலே கீழ்மையில் சேரும் வழி அறுத்தோம். அப்படின்னா அவர் போன வழியில்தான் நாங்க போவோமே தவிர நாங்க மாற்றி நடக்க மாட்டோம், நாட்டு மறக்க மாட்டோம். ஏன்னா ஏன் விஷ்ணு சித்தர் அப்படிதான் இருந்திருக்காரு. மெய்மை பெரிவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பார். கண்ணன் கீதையில சர்வதன்மா ஸ்லோகத்தை என்னமா அர்த்தத்துல சொன்னானோ அதன் பிரகாரம் அனுஷ்டானத்தை கொண்டு வந்தாரோனோ. அது மட்டும் இல்ல, சரணாகதி மார்க்கம் என்ன அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானத்தை கொடுத்தாரோனோ, நாங்க எல்லாரும் அவர் திருவிடை பற்றிருக்குமானோ, அப்ப அவருடைய சுபாவம் தானே எங்களுக்கு வரும். அதனால கீழ்மையில் சேரும், கீழே போகக்கூடிய அந்த தாழ்ந்த மார்க்கத்துக்கு நாங்க போவது கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த வழியையே அறுத்தோம் அப்படின்னு. அப்படி நாங்கள் மாற்றி நடக்க மாட்டோம். கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. அதுக்கு மேல ஆசையமா இந்த பெரியாழ்வாவுடைய நிலையை தெரிவிக்கிறார். அவருடைய ஆச்சார நூற்றானம். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லுபுத்து உறைவாந்தன் பொன்னடி காண்ப, இதெல்லாமே நாச்சாத்தின் மொழி. பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையன் கண்ணினை துஞ்சா. அன்னத்தின் நடையை பற்றி ஆண்டாள் பேசுறார். அன்னம் அம்சம் இருக்கு இல்லையா, அம்சம் தான் அன்னம் சொல்றா. தமிழ்ல அன்னம், சம்ஸ்கிருதத்துல அன்னம். அம்சம். அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த. திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாள கடைசி பாசனம் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கிற அந்த அன்னத்தின் நடையை பற்றி ஆண்டாள் பேசுகிறார். இதை ஆச்சாரியத்துல ஒன்னா எடுத்துக்கிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு சூத்திரமா எடுத்துக்கிறார். அல்லலில் ரதி இறங்கி அடங்கின் நடையை பின் சென்று அப்படின்னு சாதிக்கிறார். அல்லலில் ரதி என்று அடங்கின் நடையை பின் சென்று தெரிவிடாப்ப அம்சத்தை போல நடக்கிறார்னு அர்த்தம். பெரியாழ்வார் அம்சத்தை போல நடக்கிறார். அப்புறம் நடையழகு. நடையழகுன்னா என்ன சுவாமி? நடையழகுனா என்ன? சதாசார சம்பத்து அப்படின்னா வெறுமனே காலை வச்சு நடக்கிற அந்த அழகல்ல. வாழ்க்கையில் நடையழகுன்னா என்ன அர்த்தம்னா, பெரியாழ்வார் அம்சம் போல இருக்கிறார். அது யார் சொல்றது? ஆண்டாள் தெரிவிக்கிறார். என்னுடைய தகப்பனார் ஆச்சாரன் எல்லாமே அவர் தான். அவர் என்ன அம்சத்தை போல இருக்கிறாங்க. அவர் நடந்து காப்பது என்னன்னா காலால் அல்ல,
அனுஷ்டானத்தால அம்சத்துக்கு அம்ச பறவைக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வச்சா அது என்ன பண்ணுனா தனியா பிரிச்சிடும். தண்ணி சில இதெல்லாம் பால்ல தண்ணி விடுறாரணும், தண்ணி விட்டு ஒரு படி பால் அரைப்படி தண்ணி ஊற்றியாச்சு, அரைப்படி தண்ணியை தனியா பிரிச்சிடும். பாலையை தனியா பிரிக்கும், இதையும் தனியா பிரிக்கும். அந்த சாமர்த்தியம் அன்னத்துக்கு. அது மட்டும் இல்ல, அன்னத்துக்கு இன்னொரு சாமர்த்தியம்னா மாயவன் சேற்றல்லல் பொய் நிறத்தே. இது திருவிருத்தம் கடைசி பாசனம். மாய வன் செல்வன் சேற்றல்லல் பொய்யின ஈனச் சொல்லாயினமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்திருவாய் இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கம் அல்லாதவர்க்கம் மற்றெல்லாயவர்க்கம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. இது 99வது பாசனம். 100வது பாசனம். நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூரிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் இன்னூரும் வல்லார் அழுந்தாம் பிறப்பாம் பொல்ல அருவினை மாயவன் இல்ல மாய வன் சேற்றல். அது பிரிச்சு செவிக்கணும். மாயவன் சேற்றல் சேர்த்து செவிக்க கூடாது. மாய வன் சேற்றல் பொய் நிறத்தே. அப்படின்னா அந்த ஷேர்ல அன்னம் போனா கூட அந்த ஷேர் அந்த காலில் பதிவுனா பதிவே பதியாது. அதே போல பெரியாழ்வார் இந்த சம்சாரத்தில் இருந்தாலும் அன்னத்தை போல இந்த சம்சாரம் பாதிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன ஆச்சார அனுஷ்டானத்தை காட்டுறாரு. அப்படி என்ன அனுஷ்டான சுவாமி பெரியாழ்வார் இருக்கு? சேத்துல கால வச்சுலாம் சேர் இருக்காது, சம்சாரத்துல காலம் அந்த சம்சாரம் தட்டாதுன்னா இவர் என்னத்தமா கைங்கரியம் பண்ணார்? ஏழாட்காலம் படிப்பிலோம். பார்க்க போற மேல ஏழாட்காலம் படிப்பிலோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அனுஷ்டானம். பெரியாழ்வாடு அனுஷ்டானம்னு 7 ஜென்மத்துல அவளுக்கு குற்றம் கிடையாதான். என்ன சுவாமி 7 ஜென்மம் குற்றம் கிடையாதுன்னா, அப்பன்னா இந்த பாஸ்போர்ட் எடுக்கணும்னா அவ உடனே என்ன பண்ணுவான்னா நேரா அந்த பாஸ்போர்ட்டை நேரம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புவா. இவ எந்த ஊர்ல இருக்காளோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இந்த நபரை பத்தி ஏதோ குற்றப்பத்திரிகை வந்திருக்கா அப்படின்னு பாப்பா. அந்த மாதிரி 7 ஜென்மாவுக்கு இவருக்கு ஏதாவது குற்றப்பத்திரிகைன்னா அது இல்லை. இங்க ஏழாட்காலம் படிப்புறோம்னா அந்த குற்றத்தை சொல்ல 7 ஜென்மாவா பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் ஒன்னாவது விட்டுருக்கான கிடையாது. அந்த படி கிடையாது. ஏழாட்காலம் படிப்பிலோம் பகவத் கைங்கரியா 7 ஜென்மத்திலும் குற்றம் கிடையாது. அந்த குற்றம் இல்லாத பெரியாழ்வாருடைய திருவடியை பற்றினபடியாலே கீழ்மையில் சேரும் வடி அறுத்தோம். அந்த கீழ்மையில சேரக்கூடிய அந்த வடியை அறுத்தோம். இது ஒரு அர்த்தம். அப்படின்னு பெரியாழ்வாரு திருவடியை அவர் எப்படி அன்னத்தை போல. அன்னம் உண்டான்னா மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையர் கண்ணினை துஞ்சா அப்படின்னு ஆண்டாலே தன் தெரிவிக்கிறபடியாலே தன் தகப்பனாரை பத்தி அன்னமே அவர். அப்ப அன்னத்துக்கு உண்டான தன்மை என்ன? அழகிய நடை. நடை என்றால் ஆச்சார அனுஷ்டானம். அப்படின்னு என்னதான் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய உயர்ந்த அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானத்தை அவரு அது ஒண்ணு என்ன அது பிராக்டிக்கலா கொண்டு வந்தார் இல்லையா? அப்படிப்பட்டவருடைய திருவடியை பற்றினபடியாலே அந்த அனுஷ்டானம் நமக்கும் தொடருது. அதனால தொடர்ந்தபடியாலே நம்ம கீழே போகக்கூடிய தூமாதி மார்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத மட்டும் இல்ல, அந்த போக வேண்டிய வழியை அறுத்துட்டோம். கீழ்மையினை சேரும் வழி அறுத்தோம். இந்த தாழ்ந்த மார்க்கம் போக போவது கிடையாது. முதல் அர்த்தம். இரண்டாவது மற்றொரு அர்த்தம் என்னன்னா, கீழே சொன்னது தாழ்ந்த செயல்களால் தாழ்ந்த மார்க்கம் சொன்னாரோனோ, இப்ப சொல்றது கீழே விழுந்து விடுறது. முதல்ல பண்ணது மார்க்கத்தை பத்தி பேசினா, இப்ப என்ன இரண்டாவதுன்னா அந்த மார்க்கத்தால் அடைகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தாழ்ந்த இடமா போயிடுச்சுன்னா, அதாவது தாழ்ந்த மார்க்கத்திலும் விடக்கூடாது, தாழ்ந்த மார்க்கம் ஒழுங்கா இருந்தாலும் தாழ்ந்த இடத்துக்கும் போய் சேரக்கூடாது. என்ன பதிலோ? மார்க்கம் ஒழுங்கா இருந்தாலும் தாழ்ந்த இடத்துக்கு போகக்கூடாது, தாழ்ந்த மார்க்கத்திலும் எழுந்து விடக்கூடாது, மார்க்கமும் தாழ்ந்து விடக்கூடாது. மார்க்கம் நல்ல ராஜபாட்டையா இருக்கணும். அப்படிப்பட்ட ராஜபாட்டு வீடில் தான் போனோம். போய் சேர்ந்த இடம் சேரும் சகதியமா இருக்கு சுவாமி. நான் ஹைவேஸ்ல தான் போயிருக்கேன். போய் சேர்ந்த இடம் இருக்குன்னா சேரும் சகதியா இருக்கணும். அது பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அப்ப ராஜபாட்டையும் நன்னா இருக்கணும், போய் சேரக்கூடிய இடமும் நன்னா இருக்கணும். அதனால்தான் அப்ப என்ன இருக்கும், அப்ப அந்த வழி தப்பு பிரயோஜனம் இல்லை, ரெண்டிலுமே பிரகாசிக்க மாட்டோம். வழியும் நன்னா இருக்கணும், போய் சேரக்கூடிய இடமும் நன்னா இருக்கணும். அதுதான் இங்க தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கீழ்மையினில் அந்த கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம், அந்த வழியை அறுத்தோம். அப்படின்னா அதாவது இந்த ரெண்டையும் பிராபிக்க மாட்டோம். அதான் இந்த ரெண்டு என்ன ரெண்டு
தாழ்ந்த வழியும் போக மாட்டோம், தாழ்ந்த கதியும் அடைய மாட்டோம். வழி நன்னா இருக்கு சுவாமி, ஆனா போய் இடம் போய் சேர்ற இடம் தாழ்ந்த இடம், அதுவும் பிரயோஜனம் இல்லை. சரி, போய் சேர்ற இடம் நல்ல இடம் சுவாமி, வழிதான் சுமாரா இருக்கு, தாழ்ந்த வழியா இருக்கு, அதுவும் கிடையாது. அப்ப வழியும் ராஜபாட்ட வழியா இருக்கணும், போய் சேரக்கூடிய இடம் உயர்ந்த இடமா இருக்கணும். அப்படி இப்படி உண்டா இடம்னா அதுதான் அர்ச்சராதி மார்க்கம். அந்த அர்ச்சராதி மார்க்கம் தான் உயர்ந்த மார்க்கம். ஆனால் தூமாதி மார்க்கம் என்பது தாழ்ந்த மார்க்கம். அந்த தாழ்ந்த மார்க்கத்திலே விழுந்து விட மாட்டோம். ஏன்னா ஆழ்வாருடைய திருவடியை பற்றிட்டா அவன் தாழ்ந்த மார்க்கத்துக்கு விழுந்து விடவே மாட்டான். அதுவும் பெரியாழ்வார் திருவடி, பெரியாழ்வார் திருவடியை பக்தியாச்சினாலே அவருக்கு ஒரே நிலைய தாய் பாவம். தாய் பாவம் ஒவ்வொன்றும் கண்ணனுக்கு பரிந்து பரிந்து பழிந்து பழிந்து என்னது பொங்கும் பரிவாலே வில்லிபுத்து பெற்றபிரான் பெற்றான்னு பரிந்து பரிந்து அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரனோ. எத்தனை பரிவு, அத்தனை பரிவும் பகவான் கண்ணனுக்கு இவர் மேல இருக்கு. அதனால அவருடைய திருவடியை பத்தினபடியாலே நாம் அத்தனை பேரும் தாழ்ந்தவாறு விழுந்து விட மாட்டோம். அவன் தைதான் கொடுத்தது. அவன் சரி சுவாமி, அவர் தான் கை கொடுக்கிறார், தூக்கிடுறான்னா அவர் தான் கை நல்லா தூக்குறாரு. சில பேர்லாம் கீழே வந்து செவிப்பா, அது முக்கியமா வடக்கு பக்கத்துல எல்லாம், வடக்கு தேசம்லாம், நார்த்ல அங்கெல்லாம் நீங்க எல்லாரும் யாராவது கீழே வந்து சேவிக்கிறான் வச்சுக்க, சேவிக்கிறது இப்படி குனியற்றியே எடுத்துடுவான், குனியற்றிய கை பிடிச்சு மேல தூக்கிடுவான். போரும் சேவிச்சது நன்னா சேவிச்சதுன்னு 4 தடவை விழுந்து விழுந்து சேவிச்சாதான் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாவது இருக்கும். அது இல்லாம அப்படி இன்னொன்னு வேற வந்துடுத்து, ஒரு கையில சேவிக்கிறது. ஒரு கை 2 கை இருக்கும், ஒரு கையில குனிஞ்சா இப்படி ஒரு கையை மட்டும் இப்படி தொடருது, அதுவும் கூடாது. 2 கையும் சேரணும். 2 கையும் சேரதான் ஆகஞ்சன்யம், 2 காலும் சேரணும். ஆகஞ்சன்யம் அனன்யகதித்துவம், இதுதான் முக்கியம். இதுதான் ஆகஞ்சன்யம் அனன்யகதித்துவம். 6ஆம் 5ஆம் பத்து 7ஆம் திருவாய்மை 5ஆம் பத்து 8ஆம் திருவது ரெண்டுமே ஆகஞ்சன்யம். நோற்ற நோன்பிலேன் 6ஆவது, இந்த ரெண்டுமே என்ன ஆகஞ்சன்யம் அனங்கஞ்சன்யம் அனன்யன்னா உன்னை பெறுவதற்கு இடத்தில் ஒண்ணும் இல்லை, இதுதான் கை கூப்புறது. நீ விட்டு விட்டனால் வேறு போக்கணம் இல்லை, 2 காலை சேர்க்கிறது. இதுதான் ஆகுஞ்சன்யம் அனன்யகதீதம். அந்த மாதிரி சேவிக்கணும். அந்த மாதிரி சேவிக்கக்கூடிய தன்மை என்னது, அது எங்க வந்திருக்கு, பெரியாழ்வாருடைய மார்க்கத்துல வந்தபடியாலே அது வந்துருத்தணும். வந்துருத்தணும். அப்படி இருக்கச்சே கால் இதைத்தான் தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி வந்தபடியாலே அவன் திருவள்ளுவர் விழணும். இதைத்தான் பெருமா ஆழ்வார் தெரிவிக்கிறார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடன் பல்கலனாம் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையேன் தெரிவிக்கிறார். இது முதல் பாசனம். இது 3ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசனம். அது 2ஆம் பாசனம். கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா. கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா, சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளிவவ்வாது. ஆச்சரியமான பாசுரம். பண்ணி வியாக்கியானம் நம்பில்லை, இருக்கட்டும். இப்ப பெருமாளுக்கு திருமண மண்டலத்தை முதல்ல சொன்னார். கட்டுரைக்கு தாமரை கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா, திருமுக மண்டலத்துல முதல்ல சொன்னார். பிறகு பாதத்தை சொன்னார், பிறகு கையை சொன்னார். பாருங்க, முதல்ல திருமுக மண்டலம், இந்த முகமண்டலத்தை முடிவுன்னு அடுத்தது என்ன சொன்னார், பாதத்தை சொன்னார். அடுத்து என்ன சொன்னார், கையை சொன்னார். என்ன சுவாமி இப்படி வரிசையா போகணும், இல்ல இப்படி வரிசையா வரணும்? ஒண்ணு முகத்தை சொல்லிட்டு கையை சொல்லிட்டு திருவடியை சொல்லலாம், அல்லது திருவடியை சொல்லி திருக்கைகளை சொல்லி முகத்தை சொல்லலாம். இவர் என்னன்னா உல்டா புல்டா சொல்றா பாருங்க. முதல்ல திருக்கண்களை சொன்னார், திருக்கண்களை சொல்லிட்டு அதன் பிறகு திருவடி சொன்னார், திருவடி சொல்லிட்டு அதன் பிறகு கையில சொல்லிட்டு இருக்கார். என்ன சுவாமி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லி விசாரிச்சினார். முதல்ல பெருநாட்டு நம்ம போன உடனே கண்களால பகவான் நம்மை அனுகிரகிக்கிறானா. தூதிசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமடி உசைகள் கொண்டு ஒன்று நோக்கி தெரிவிக்கிறார் ஆழ்வார். தூதிசை கண்கள், அங்கிருந்து கண்கள் தூது வருமா, வாங்க உள்ள வருமே, எதுக்காக போயிட்டு இல்லை, நாடியா எடுத்து எனக்கு ஆபீஸ் போகணும், இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு, இருக்கட்டுமே உள்ள வாருமே, ஒரு நிமிஷம் வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போலாமே அப்படின்னு நேரம் உள்ள வந்துருவோம். உள்ள வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, கண்கள் தானே முதல்ல கூப்பிடுறது, அந்த கண்கள் தான் அனுகிரகிக்கிறது. அந்த அனுகிரகிச்ச உடனே முதல்ல கண்ணை சொன்னார். அதுதான் என்ன சொன்னாரு, கட்டுரைக்கு தாமரை நின் கண், அந்த கண்ணை முதல்ல சொன்னார். கண்ணை சொன்னதுக்கு அப்புறம்
உடனே கண்ணுக்கும் வாய்க்கும் தோத்து பெருமாள் திருவடியில விழுந்துட்டோம். அந்த கண்ணுக்கு தோற்றும் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு எம் ஆற்றாமை சொல்லி அழுவோமை நீடமேன்னு அந்த எம்பெருமானுக்கு தோத்துட்டு என்ன பண்ணோம் உடனே அவர் திருவடியில விழுந்தோம். திருவடியில விழுந்துட்டோமோ, திருவடியில விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திருவடியில விழுந்தது தன்னுடைய கையால பிடிச்சி தூக்குறா இல்லையா, அதைத்தான் சொன்னேன். வடக்கு பக்கம் ஜவாப் பண்ணுவா, திருவடியில விழுந்தாலே உடனே தூக்குறாருனோ, அப்ப அடுத்து கை தானே வருது. அதைத்தான் தெரிவிக்கிறார். கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. சரியா வந்து பாருங்க. முதல்ல கண்ணை சொன்னார். கண் தான் தூது நடந்து மேற்கொண்டு அந்த கண்ணு தான் அனுகிரக பார்வையாலே நம்ம கிட்ட கிடைக்கிறது. பகவான்கிட்ட போனவொன்னு இப்பேற்பட்ட மகத்துவமா இவனுடைய திருமேனிக்கு அப்படின்னு உடனே என்ன பண்றோம், நம்ம அவர் திருவடியில் விழுறோம். திருவடியில் வச்சு அவனுடைய பாதம் தானே நின் கண், அடுத்தது என்ன, நின் கண் பாதம், பாதத்துல விழணும். பாதத்துல விழுந்தவன உடனே எடுத்து தன் கையால தூக்கி அணைத்துக் கொள்வதுதான் பகவானுடைய ஆச்சரியமான அந்த நிலை. அப்படின்னால கையால் எடுக்கிறாரனோ அதைத்தான் தெரிவிக்கிறார். அவ கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கைகொவ்வா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒழுவான்னு தெரிவிக்கிறாரியா. அதனால கை சொன்னாய். இதைத்தான் கண் பாதம் கைகோவானை. இது மதுரகவி ஆழ்வாரத்தின் மேல பார்க்க போறோம். என் திசையும் அரிய அம்பிகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. என் திசையும் அரிய அம்பிகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. இப்ப வியாக்கியான் ராசிறேன். அதாவது மெய்மை பெரிவார்த்தை விஷ்டித்த கேட்டு இவர் தாம் சன்மார்க்க வர்த்திகளரே அன்றிக்கே கீழ்மையிலும் சேரும்படி என்று பதனத்தில் பிராப்தமான மார்க்கம் என்று அர்ச்சராதி மார்க்கத்துக்கு கீழாய் புனாவிருத்தி லட்சண ஏத்துவான தூமாதி மார்க்க திரயத்தையும் நிரோதித்தோம். தூமாதி மார்க்கம் நிரோதித்தோம். நெஞ்சமே வந்து நெறிநின்ற நெஞ்சாய் நீ அனுகூலிக்கையாலே இந்த லாபத்தை லபித்தோம். வந்தது இவ்வளவும் வந்து ஆழ்வாரவும் வந்து சிவில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார். கடற்கமலம் சூடினோம் கீழ்மையில் சேரும் வடியறுத்தும் இதுவன்றோ நீ அனுகூலித்ததால் பெற்ற பேரு. நீ என் வழி வருகையாலே இவையெல்லாம் பெற்றோம். எட்ட பிராப்தியோ பாதி அனிஷ்ட நிவாரணம் பலமிரே. நெஞ்சமே வந்து நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவினும் என்றார் போல பெற்ற பேற்றை பேசி நெஞ்சோடு அரிசிக்கும்படியே சொல்லுகிறது. வில்லுபூத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் என்றது வண்டி இன்னிசைக்கும் வில்லுபுத்தூர் என்றும் மன்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லுபுத்தூர் என்றும் பகவத் விஷயத்தில் தகப்பனாரும் மகளாரும் ஒரு கால் சொன்னா போலே பாகவத விஷயமாக ஒரு கால் சொன்னார் என்றபடி சம்பந்த அனுசந்தானம் சக்ருதி என்றபடி இதோட முடிக்கிறார். என்னன்னு பார்த்துவோம். அதாவது என் திசையும் அரிய அம்பிகன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையும் சொல்லிக்கிற இல்லையா, அதுல நம்மாழ்வாருடைய அருளை 8 திக்கிலும் பரப்ப போறேன்னார் மதுரகவியாளர். உடனே பெரியவாச்சம்ல கேட்டுட்டார். நம்ம அங்க வரைச்சு அப்படி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன். கேட்டுட்டார். 10 திக்குதுன்னு சொல்லியிருக்கு. பந்திரதன் பேர், தசரதன் பந்திரதன். தசரதன் 10 திக்குன்னு ரதத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனா. அப்படி இருக்கதே பந்திரதன் தசரத் சொல்லிச்சு. என்ன சுவாமி மதுரகவியா 8 திக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, 2 விட்டுட்டாரா? திக்கு 8ன்னா என்ன சுவாமி? கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, இது 4 திக்கு. அதற்கு மேல வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படி இருக்கு இல்லையா. வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் விதிக்குன்னு பேரு. இதெல்லாம் விதிக்குன்னு. அந்த மாதிரி விதிக்கு இருக்கு இல்லையா, அந்த விதிக்கு 4, அப்ப மொத்தம் 8. அப்புறம் இன்னும் 2 எங்க சுவாமி இருக்கு? அதாவது விதிக்குகள் திக்குகள். திக்குகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, இது தெரியாது. இப்ப 4 8 ஆயிடுத்து. அதுக்கப்புறம் மீதி 2 ஊர்தமுகம். ஊர்தம்னா மேலே மேலே போவதற்கு இல்லையா, அது ஒண்ணும். அதோமுகம்னு ஒண்ணு இருக்கு, அது கீழ்லோகம். மேல்லோகம் கீழ்லோகம் இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 10 திக்கு. ஆனா மதுரகவி என் திசையும் அரிய அம்பிகன் 8 திக்கும் சொன்னாரன்னா இதுல என்ன அர்த்தம்? நம்மாழ்வார் திருவடியை பற்றினபடியாலே அவருடைய திருவடியை தாண்டி ஸ்ரீவைகுண்டம் போகிற ஆசையே வராது. வருமா சுவாமி? வரவே வராது. ஸ்ரீவை ஆனா சொல்லியிருக்க சுவாமி நம்புவார்பது வைகுந்தம் காண்மினேன்னு அங்க வரைச்சே பார்ப்போம். அங்க வரைச்சே அந்த விஷயத்தை. ஆனா ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ஆசையே வராது. ஏன்னா இவரது பெருமாளை வேண்டான்றார. ஏன்னு நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேரவன் பொன்னடிமையை தெய்வம் அற்றறியேன். தெய்வமே எனக்கு ஏறுனா வேற எதுவும் தெரியாது.
தெரியாதுன்னா தெரிஞ்சு விட்டு, ஏன்னா தெரியவே தெரியாது. நம்மாழ்வார் தவிர வேற தெய்வம் தெரியாதுன்னு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர் அப்ப நம்மாழ்வார் திருவடியை தாண்டி ஸ்ரீவைகுண்டம் பட ஆசையே வராது. அதனால மேல போக வேண்டாம். அப்ப மேல ஒண்ணு விட்டார். அப்ப மிச்சம் 9 இருக்கு. இன்னும் ஒண்ணு எடுத்துட்டுமே சுவாமி. அப்ப கீழோகம். அப்ப மேல விட்டுட்டேன். சரி, கீழே ஏன் சுவாமி விட்டேன்னா, ஆழ்வார் திருவிடை பற்றினா கீழே போக மாட்டானோ. ஆழ்வார் திருவிடை பற்றினா கீழே போக மாட்டானோ. அதைத்தான் கீழ்மையில் சேரும் வடி அறுத்தோம். கீழ்மையில் சேரும் வடி அறுத்தோம். சரி சுவாமி, கீழ் விட்டதுக்கு ஆழ்வார் திருவிடை பத்தினு சொல்லிட்டார். அப்ப கீழே விடுவதுதான் தூமாதி மார்க்கம். அப்ப கீழே விழதான் தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கம் போனா திருப்பி அடிபட்டு பந்து போல வந்து திரும்பி நன்னா சத்தியலோகம் வரையில் போனவரை திரும்பி வர வேண்டியதுதான். நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே. திருமுதல் இல்லாத லோகம் ஒரே லோகம் எதுன்னா ஸ்ரீவைகுண்டம் தான். மத்த எந்த லோகத்துக்கு போனாலும், எந்த லோகம் இப்ப பிரியத்துக்காக சொல்றேன், சில பேர்லாம் கோலோகம்ன்றா, சில பேர்லாம் கண்ணனுடைய லோகம் சொல்றா, ஏன் விஷ்ணு லோகம்னு சொல்றா. எந்த லோகத்துக்கு வரணும் திரும்புதல் தான் உண்டு. எல்லாமே லீலா விபூதி தான். எதுவாகணும் எல்லாமே அடியக்கூடியதுதான். ஆனா இந்த நித்திய விபூதியா இருக்க ஒரு ஸ்ரீவைகுண்டம் மட்டும்தான் அடியா திரிபாதஸ்யா அமிர்தம் திவின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கச்சே சத்தியலோகம் வரை 17 12 லோகங்கள். அந்த 12 லோகங்கள் போனாலும் இது அர்ச்சராஜ வாரத்தில் பூர்ணமா தெரிவித்திருக்கு. அந்த 12 லோகங்கள் போனாலும் திரும்புதல் உண்டு. திரும்புதல் உண்டுன்னா அது பூலோகத்தை போல அத்தனை இது அடிக்கடி போயிடும். அது அடிக்கடி போகாது. அது பிரம்மாவுடைய ஆயுசு முடிஞ்சாதான் அது போகும். ஆனா அப்ப பிரம்மாவும் போறாருன்னு அர்த்தம். அவருக்கு ஆயுசு உண்டு. 100 வருஷம் அவருக்கு ஆயிடுத்துன்னா அப்ப அவரும் கிளம்பி போகிறார். பிரம்மாவுக்கு 100 வருஷம் போயிடுத்துனா போயிடுமா சுவாமி? போயிடுவார். ஆனா 100 வருஷம் என்ன கணக்கு? அது நம்ம பல்லாண்டுல பார்க்க போறோம். பிரம்மாவின் ஆயுட்காலம் என்ன? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அந்த சப்தத்துல உள்ள பார்க்க போறோம். அங்க பார்த்துக்கணும். அதனால நம்ம என்னது, கீழ்மையில் சேரும் வடியறுத்தோம். கீழே போகிற தூமாதிகமாக திரும்ப போக மாட்டோம் தெரிவிக்கிறார். இந்த மாதிரிதான் ராமானுஜ நூற்றந்தாது முதல் தனின்னு இருக்கணும். முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவினேன். தென்புலத்தார் அதான் தட்சிண திக்கு யாமிய திக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலையா? அந்த யாமிய திக்கு இருக்கணும். அந்த யமபட்டணமா நரகம், அந்த தூமார்க்கத்தின் மார்க்கம் பக்கமே போக மாட்டேன். அந்த பக்கமே போக மாட்டேன், செல்வது கிடையாது. அப்படிப்பட்ட தூமாதி மார்க்கம் தான் யாமிய திக்கு. அதான் தென்புலத்தார்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் தெரிவி. இதுக்கு மேல ஆசிரமம் தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள்னா நெஞ்ச கொண்டாடுவார். நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் இது இங்க இருக்குது. கீழ்மையில் சேரும் வடிவறுத்தோம் நெஞ்சமே வந்து. கீழ்மையில் சேரும் வடி அறுத்தோம். அந்த கீழே போகக்கூடிய வடி அறுத்துட்டோம். அதுக்கு என்ன சகாயம் பண்ணித்து? நெஞ்சு சகாயம் பண்ணித்து. நெஞ்சு சகாயம் பண்ணலன்னா பெரியாழ்வார் திருவடியை பத்திருப்போமா? ஒண்ணு வேண்டாம். நெஞ்சு சகாயம் பண்ணலைன்னா அடியன் காலக்ஷேபம் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நெஞ்சு சகாயம் பண்ணாதான் நெஞ்சு சொல்றது. ஓ, காலக்ஷேபம் இருக்கு, கேட்டுக்கலாம். 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறா, 7 மணிக்கு முடிக்கிறா, போய் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு. இப்ப நெஞ்சு சகாயம் இல்லைன்னு வச்சுக்கேன், அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அதைத்தான் இங்க தெரியாது. நெஞ்சமே வந்து. அப்ப நெஞ்சு, அதனாலதான் ஆழ்வார் நெஞ்ச கொண்டாடுவா. என்ன கொண்டாடுனா, நெறி நின்ற நெஞ்சாய். நெறிஞ்ச நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் என் செய்வோம், இனி என்ன குறைவனும் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இனி எனக்கு குறைவே கிடையாது. பந்துவும் ஆத்மாவுக்கு மனசுதான். அதே போல விரோதியும் ஆத்மாவுக்கு மனசுதான். இந்த மனசு இருக்கே அதுவே விரோதி, மனசு இருக்கே அதுவே பந்து. உறவுக்காரர்கள் அந்த மனசே, விரோதி அந்த மனசே. அப்ப பந்துவும் விரோதியும் மனசே காரங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆசை வைத்த மனசா இருந்தா விரோதி. இது வேணுமே, அது வேணுமே, அது வேணுமே, அது வேணுமே அப்படி ஆசை வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் விரோதியான மனசு. அதெல்லாம் விரோதியான மனசில் இருக்குமா? ஆனா அப்படி இல்லாம அதை விட்டுட்டு பெருமாள்கிட்ட மட்டும் ஆசை வச்சு மனசா இருந்தா அதுதான் நமக்கு நண்பன். நண்பனான மனசு அதேதான், விரோதியான மனசும் அதேதான். ஏன்னா பகவான்கிட்ட நம்முடைய ஆசை லபித்தால் அது நண்பன் அந்த மனசு. இல்ல சுவாமி, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் வேணும் பார்த்தா அந்த மனசு விரோதி. அப்ப நம் மனதாலே நம்மை மேலே நன்னா தூக்கிக்கலாம், நாமே உயரலாம். எப்படி உயரணும்னா, நம் மனசை கொண்டு, மனசு நல்ல மனசா இருந்ததுன்னா உயரலாம்.
நல்ல மனசுன்னா என்ன? பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், இது மூணும் இருந்தா நன்னா மேல தூக்கும். மனசு மேல தூக்கி வச்சுக்கணும். அந்த மனசை வச்சுட்டு ஆத்மாவை கீழே தள்ளிடாது. ஆத்மா கீழே தான், கீழ்மையில் சேரும் வடியறுத்தும். இந்த மனசு என்ன பண்றது? நல்ல மனசா இருந்ததுன்னா ஆத்மாவை உயர தூக்கும். அதே கீழ் மனசா இருந்து வச்சுக்கேன், அந்த ஆத்மா கீழே தள்ளுமனோ. நெஞ்சமே இப்ப கொண்டாடுறாரு, நெஞ்சமே நீ வந்தபடியால் தான் இந்த லாபமே நான் பெற்றேன். நீ வரலன்னா வச்சுக்கேன், பண்ண முடியுமா? நீ தானே என்ன அனுகூலம் பண்ணிருக்க நெஞ்சே. எப்படிப்பட்ட அனுகூலம்? முந்துட்ட நெஞ்சி ஆழ்வார் தெரிவிக்கிறார். முந்துட்ட நெஞ்சே முயற்றி தரித்துரித்து, முந்துட்ட நெஞ்சு என்றார் ஆழ்வார். முந்துட்ட நெஞ்சு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்மாழ்வாரை விட இந்த நெஞ்சு முதல்ல ஆசைப்படுறதான் மோட்சத்துக்கு போறதுக்கு. நெஞ்சு முதல்ல ஆசைப்படுறதான். ஏன்னா போகணும். ஆழ்வாரை பார்த்து என்ன இங்கே சுத்திட்டே இருக்க, இன்னும் இங்கே இருந்துட்டு இருக்கே, முதல்ல நான் கிளம்பி போறேன், பின்னாடி பாருமே. ஆழ்வாருடைய நெஞ்சு முதல்ல நான் போறேன், நெஞ்சு நான் போயிட்டு இருக்க. திருமாலிருஞ்சோலம் அலமரபல் தான் தரேன்னு சொல்லிட்டார். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் தரேன்னு சொல்லிட்டார். காலமேக பெருமாள் வந்தாச்சு ஐஷன் போறதுக்கு. தாளடைந்தோ தங்கட்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்குன்னு அந்த காலமேக பெருமாள் வழித்துணை பெருமாள்னு பேரு. வழித்துணைன்னு யாரையோ சொல்லிட்டு இருக்கா. உண்மையான வழித்துணை யார் தெரியுமா? காலமேக பெருமாள், திருமூகூர் ஆப்தன், மதுரைக்கு பக்கத்துல திருமூகூர் திவ்யதேசம், அந்த பெருமாள் தான் வழித்துணை பெருமாள். மார்கபந்து சைத்தியம் சம்ஸ்கிருதர் சொல்லுவா. மார்கபந்து சைத்தியம் வழித்துணை பெருமாள் பேரு. அந்த வழித்துணை பெருமாள் வந்து ஐஷபத்து தனியார் இருக்கா மோட்சத்துக்கு. ஆழ்வீர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிளம்பலாமே. போதும் திருவாரூர்லாம் பாடுது, எல்லாம் போலாம்னு நெஞ்சு ஆழ்வாரை கலப்புறது. முந்துட்ட நெஞ்சு ஆழ்வாரை கலப்புறது. ஆழ்வாரை கலப்பரிச்சு நான் முன்னாடி போயிருக்கேன், நீ பின்னாடி வர்றது. பின்னாடி வான். இதே போலதான் சீதை பண்ணிட்டா. சீதையே இதே போலதான் பண்ணா. ராமன், சீதை நீ காட்டுக்கு வர வேண்டாம், நான் போயிட்டு 14 நிமிஷத்துல கிட்டுன்னு முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன்னா. இல்ல நான் மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்கேன், இது எனக்கு முன்னாடியே தெரியும் போறேன்றது, ஆனா கட்டி வச்சுட்டேன்னா. காட்டுக்கு போறது மூட்டையை கட்டி வச்சுட்டா. அது என்னமான்னா, நான் பிறந்த உடனே ஜாதகார சொல்லிட்டா நன்னத்துக்கு தான் வாய்க்கப்படுவா, நன்னா ராஜா தான், நல்லா சக்கரவர்த்தி கூடிய புள்ளையக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பா, நன்னத்தான் இருப்பா. ஆனா இவளுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. என்னது? வனவாசம் இருக்கு, காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா அப்பவே நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன். அந்த மூட்டை ரெடியா இருக்குன்னு, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வான்றான். சாமானியமா ராமன் முன்னாடி போய் சீத்தை பின்னாடி போகணும், அதெல்லாம் வேண்டாம். நான் முன்னாடி போனேன், இப்ப சீத்தை பழிச்சுடுறான், நான் போகிறது முடியாயிடுத்து, இப்ப நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வரலாமே அப்படின்னு தெளிக்கிறாடியா. மொத்தத்தையும் மாத்திட்டா சீத்தை. எதுக்கு சொன்னா? அதே போலதான் இந்த நம்மாழ்வார் முன்னாடி நெஞ்சு போறது. என்ன நெஞ்சுன்னா, ஓ நெஞ்சே போகாத, முந்துட்ட நெஞ்சே நீ உபகாரம் பண்ணபடியாக பெரியாழ்வார பாட முடிஞ்சது. நெஞ்சு அதனால்தான் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சுவாமி நெஞ்சு சொல்லுமா வாய் சொல்லுமா? ஏன் திருவரங்கத்தனம் அப்படி பேசிட்டு இருக்காரு? நெஞ்சு சொல்லாதனோ, வாயே சொல்லுவோம் அவன் நாமங்களை சொல்ல போனோம். வாயே சொல்லுவோம் அவன் நாமங்களை சொல்றது விட்டுட்டு நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை. நெஞ்சு நினைச்சாதான் வாய் சொல்ல முடியும். நெஞ்சு நினைக்கலன்னா வாய் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதே போல இங்க என்ன வருது? இங்க வில்லிபுத்தூர் என்று ஒரு தடவை சொன்னா போறோம். மின்னார் தடமதில் சூ வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம். வில்லிபுத்தூர்னு ஒரு தடவை சொன்னா போறோம். சொல்லியாச்சுன்னா அந்த பெரியோர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வில்லிபுத்தூர், அந்த வில்லிபுத்தூர் வந்ததையும் எப்படின்னா, வில்லிபுத்தூர்னு இதை பெரியாழ்வார் மட்டும் இல்ல, வில்லிபுத்தூருக்கு எந்தெந்த பகவதால் எந்தெந்த ஸ்ரீ வைஷ்ணவால் வராலோ அவளையும் சேர்க்கறது இல்லை. அவ வந்துட்டு வில்லிபுத்தூர் ஒரு தடவை சொன்னா போறோம். அல்லது இந்த பாண்டிய பட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தது வச்சுக்கலாம், இதே வச்சுக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்ததையும் வச்சுக்கலாம், அல்லது பாண்டியப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்ததையும் வச்சுக்கலாம், அல்லது இந்த நெஞ்சு இவருக்கு உதவி பண்ணி வந்ததையும் வச்சுக்கலாம். இந்த நெஞ்சுதான் உடனே கிளம்பி வந்துருத்தா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. ஓ அதெல்லாம் இங்க சென்னப்பட்டில இருந்தா பிரயோஜனம் இல்லை, இவர் வரமாட்டார், நான் போயிடும். ஆண்டாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு, செய்யணுமே, 5 கருட சேவை போறது, அதை போய் சேவிக்கணுமோனோ அப்படின்னு நெஞ்சு கிளம்பிடுத்தோணும். அப்ப 3 விஷயம் சொல்றது. பெரியோர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்ததையும் சொல்றது, அல்லது இந்த தனியனை பண்ணதே பாண்டிய பட்டர் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்ததையும் சொல்லலாம், அல்லது இந்த நெஞ்சே கிளம்பி போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. அப்ப மின்னார் தடமதில் சோ இல்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம். அப்ப நெஞ்சமே
நீ உதவி பண்ணினபடியாலே எங்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்தது. அப்ப இதுல என்னன்னா, ஆத்மா சொன்னபடி மனசை கேட்க ஆரம்பிச்சா நம் வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கும். ஆத்மா எப்படி கல்விஷம் இல்லாமல் சுத்த சத்துவமயமா இருக்கும் ஆத்மா. மனசுலதான் தமோ குணமோ ரஜோ குணமோ சத்துவ குணமோ சேர்ந்துட்டே இருக்கும். அதுல தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் கலைஞ்சிட்டு சத்துவகுணத்தை மட்டும் மனசுல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆத்மாவில் என்ன இருக்குன்னா சத்துவகுணம் மட்டுமே இருக்கும். அது சுத்த சத்துவம் கலந்து எடுத்ததில்ல, சுத்த சத்துவமயமா ஆத்மா இருக்கும். அப்ப ஆத்மா சொன்னதை மனசு கேட்டு எடுத்தோன்னு வச்சுக்கேன், அந்த வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கையா இருக்கும். ஆனா மனசு சொன்னபடி ஆத்மா கேட்க போன பின்னாடி போயிடுச்சுன்னா அதுதான் தீய வழி. நல்வழி எது? ஆத்மா சொன்ன. இப்ப நமக்கு ஆத்மா சொல்லணும்னா எப்படி சொல்றது? ஆத்மா சொல்றதுன்னா எப்படி இன்னைக்கு ஆத்மா பேசுமா? நீ இதை பண்ணு இது பண்ணு சொல்லுமான்னா சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் சொன்னபடி நம்ம அதுதான் ஆத்மா சொல்லும். சொல்லிடுத்துன்னு வச்சுக்கேன், அப்ப நெஞ்சு கேட்கணும், புத்தி கேட்கணும், எல்லாமே கேட்கணும். கேட்டு விடுத்துன்னு வச்சுக்கேன், அந்த வாழ்க்கை இனிக்கிற மாதிரி எந்த வாழ்க்கையும் இனிக்காது. அது மட்டும் இல்ல, இனி இங்க பறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சுவாமி? அங்கே போயிடுவோம். ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நச்சபுனராவர்த்ததே இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்த இனி எனக்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த நெஞ்சு தன்னுடைய மனசாலே தான் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணா அது தீய வழி. ஆத்மா தன்னுடைய நிலையால நெஞ்ச கண்ட்ரோல் பண்ணிச்சுனா அது நல்வழி. அப்ப இது எப்படின்னா, இஷ்டம் கிடைச்சா பலம், அனிஷ்டம் தொலைவதும் பலம். ரெண்டு பலம் இருக்கு. அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி. அனிஷ்ட நிவர்த்தின்னா அனிஷ்டம் தொலையணும், அதுவும் பலம்தான். இஷ்ட பிராப்தி இஷ்டம் கிடைக்கணும், அதுவும் பலம்தான். இரண்டுமே வேணும். எது இஷ்டம்? ஆமா சுவாமி, 4 பங்களா 4 காரு இதெல்லாம் இஷ்டம். அது இல்ல, பெரியாழ்வாருடைய திருவடிகளை எடுத்து தலையாலே சூடுதல், இது இஷ்டம். சிவில்லிபுத்து உறைவான் என்று ஒரு வார்த்தை சொல்லுதல், இது இஷ்டம். பகவத் பக்தருடைய திருவடிகளை தலையாலே சூடுதல், இதெல்லாம் இஷ்டம். அப்ப 3 சொன்ன 3 அங்க, அந்த 3 இங்க இருக்கு பாருங்க. ஒண்ணு, பெரியாழ்வாருடைய திருவடியை நம்முடைய சென்னி நம்முடைய தலையாலே தரித்தல், சூடுதல். தலைக்கு அலங்காரம் எது சுவாமி? பெரியாழ்வார் திருவடி. தலைக்கு அலங்காரமே பெரியாழ்வார் திருவடி தான். தலைக்கு அலங்காரம் பண்ணணுமானோ சுவாமி? சிகை அலங்காரம் ஆயிடுத்து. என்ன பண்ணேன்? எந்த எண்ணெய் போட்டில் என்ன புஷ்பத்தை வைச்சேன்னா பெரியாழ்வார் திருவடி என்கிற புஷ்பத்தை வைத்தேன். ஓ, அதுதான் சிரோபூஷணம், ஆச்சரியமான அலங்காரம். அந்த அலங்காரத்தை பண்ணேன். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் திருவடி தலையால சூடினேன். அது மட்டும் இல்ல, வில்லுபுத்து உறைவான் என்று ஒரு வார்த்தை சொல்லுதல். வில்லுபுத்து மின்னார் தடமதில் வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார். ஒரு தடவை சொன்னார். ஒரு சொல்லியிருக்காருன்னா, வில்லிபுத்து உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் வில்லிபுத்து உறைவான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது மட்டும் இல்ல, அங்க ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதால் அவருடைய திருவடிகளை தலையால சூடினேன். அங்க உள்ளுக்குள்ள வந்தாரணும், ஒவ்வொரு திருவடியும் எடுத்து 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 தலையில சூடினேன். இதெல்லாம் எது இஷ்டம்? இது வேணும். அதே போல அனிஷ்டம் எது சுவாமி? எது தொலையணும்? கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம், கீழ்மையினில் சேராமல் இருத்தல், அதுதான் அனிஷ்டம். அப்படின்னா தூமாதி மார்க்கத்துக்கு போறாம அந்த கிடைக்கிறது. அப்ப இஷ்டமும் கிடைக்கணும், அனிஷ்டமும் தொலையணும். தொலைஞ்சிருத்தா அனிஷ்டம். கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம், அனிஷ்டம் தொலைஞ்சிருத்து. இஷ்டம் கிடைச்சதா? கிடைச்சது. பெரியாழ்வார் திருவடி கிடைச்சது, பாகவதாவுடைய திருவடி கிடைச்சது. அதற்கு மேல மின்னார் தடமதில் வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னோம். இதெல்லாம் சொன்னபடியால இதெல்லாம் இஷ்டம் கிடைச்சது. எதனால கிடைச்சது? நெஞ்சமே நெஞ்சு சொன்னபடியால பண்ணபடியாலா? அப்ப நெஞ்சம் என்னோடு கூடினபடியால் தான் இந்த பேற்றை பெற்றோம். அதத்தான் நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம், இனி என்ன குறைவனம் மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போது விடாது தொடர்கின்றான் பாசனம் மேல். இது சொன்ன, நெஞ்சமே நீ மட்டும் எனக்கு சகாயம் பண்ணாம வந்துவிட்டா என்னால சாதிக்க முடியாது உண்டு. நீ மாத்திரம் சகாயம் பண்ணிட்டு வச்சுக்க. நெஞ்சு சகாயம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, மனசை தொட்டு சொல்லுங்கோன்னுவா. மனசு எங்க சுவாமி இருக்கு? மனசுன்னு ஒரு உபகரணமா? அதுக்கு அவயவங்கள் இருக்கானா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா மனசை தொட்டு சொல்லுங்க, இங்க தொடுங்க, மனசு இங்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த நெஞ்சு சகாயம் பண்ணிட்டு வச்சுக்க,
நம்மால சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. அதான் நமக்கு ஒரு குறையும் கிடையாது. நம்மோடு கூட இருந்த ஒருத்தர் என்ன பாருங்க, என்னன்னா சில பேர் பஜனை பண்ணுவா. பஜனை பண்றச்சு அவ புதுசா ஒருத்தர் வந்திருக்கா வச்சுக்கேன். பஜனைன்னா நாம சங்கீர்த்தனம் முதல்ல புரிஞ்சுக்கணும். கும்பிடி நட்டமிட்டாடி கோவு கண்டன் உடலாதா தம்பிரப்பால் பயனின்றி சாதி சனங்களிடையே. இது எங்க தெரியுமா இந்த வாட்டில மொய்மாம்பூம் பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் போ வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லிப்பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மமென் சொல்லீர் தன்கடல் வட்ட துள்ளீர். இந்த பதிகத்தில் இருக்கிற பஜனை. பஜனை என்றது கொஞ்சம் சில பேர்ல ஒரு மாதிரி நினைக்கிறார். தவறான கருத்துக்கள். சாஸ்திரம் படித்தா உயர்த்தி, திவ்யப்பிரபந்த பாடினா உயர்த்தி, பஜனை பாடுறவர் சுவாமி அவரே அப்படி ஒரு கேவலமா பேசுவார். தவறு. இதுக்கு எத்தனை வைபவமோ அதே வைபவம் அதற்கும் உண்டு. அதை என்ன புரிஞ்சுக்கணும். சரி, ஆனா பஜனை கோஷ்டிங்க, பஜனை கோஷ்டின்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அவர் நாம சங்கீர்த்தன் இருக்காரு. நாம சங்கீர்த்தன் திருவாய்மொழி. அந்த நாம சங்கீர்த்தன வேதமும் சொல்லியிருக்கு. அதே ஒரு வேறு ரூபத்துல பாடிட்டு இருக்காரு. அதுவும் ஆடுறாரா தன்னை மறந்தே ஆடிட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட இது சொல்ல வந்தனா. அப்ப இந்த யாரா சொல்லிட்டா வச்சுக்கேன், இந்த பஜனை பண்றவா என்ன பண்ணா கூடவே ஒருத்தர் 2 பேர் கையை பிடிச்சி ஆடிட்டே இருப்பா. ஆடுறாளோ இப்ப ஆழ்வார்க்கு வேற யாரும் கிடைக்கல. ஆழ்வார்க்கு ஆடணுமோனோ நெஞ்ச கட்டிண்டு ஆடுறாரு. நாமெல்லாம் கிடைச்சோம்னா கிடைக்கவே இல்லை. ஆழ்வார்களுக்கு துணையே நெஞ்சுதான். அதனாலதான் துயரடி சுடரடி தொழுதனன் மனனே உடனே நெஞ்சே சொல்லுவன் நாமங்களே என் நெஞ்சினால் நோக்கிக்கானேர் என்னை முனியாதே. இதெல்லாம் சொல்றதுக்கு என்னன்னா வேற யார் நம்ம யாரும் ஆழ்வாட்ட போற மாதிரி இல்லை. ஏன்னா அவருடைய நிலை வேறு சுவாமி, அவரது வேறு. நம்மெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவர் என்னமோ திடீர்னு அழறார், திடீர்னு சிரிக்கிறார். நாங்களாம் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போறோம், எவ்வளவு சரியா இருக்க போறோம். அவருக்கு ஒரு திடசித்தமே திடமான புத்தியே இல்லை போட்டிருக்கு அப்படின்னு தோணும். இதுதான் பகவானுக்கு ஆழ்வாருக்கு இருக்க சம்பந்தம். இது சொல்ல வந்தேன்னா அப்ப நெஞ்ச கட்டிக்கிறாருன்னா இந்த பாண்டிய பட்டர் நெஞ்ச கட்டிண்டு ஆடுறாரு. என்ன ஆடுறாரு? வில்லுபுத்தூர் ஒரு கால் சொன்னார் கலக்கர சொன்னும். வில்லுபுத்தூர் பெரியாழ்வாரும் பாடியிருக்கார், வில்லுபுத்தூர் ஆண்டாலும் பாடியிருக்கார். அவர்கள் எல்லாம் பகவத் விஷயம் பாடி வச்சிருக்கா இல்லையா? ஆனா இந்த பாசனம் இருக்கே, இந்த பாசனம் வெண்ணார் தடபதில் சூ வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கடலில் கூடினோம் அப்படின்னு சொல்லி இந்த பாசனம் இருக்கு. இந்த பாசனம் யாருது? வடபெரும் கோயிலுடன் ஊர் என்று சொன்னவர்களை பற்றி பேச்சல்ல கிடையாதுங்க. வடபெரும் கோயிலுடையான் வடபத்ர சாயி, வடபத்ர சாயை பற்றி இந்த பாசனமே அல்ல. இந்த பாசனம் பெரியாழ்வார பத்தி அல்ல, ஆண்டாள பத்தி அல்ல, வடபத்ர சாயை பத்தி அல்ல. ஆனா இந்த பாசனத்துல சொல்லப்பட்ட ஊர் பெரியாழ்வாருடைய ஊர், பாசனத்தில் சொல்லப்பட்ட ஊர் ஆண்டாளுடைய ஊர் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஸ்ரீவில்லிபுத்திரை பற்றி பாடி இருக்கிறா இல்லையா? அப்ப நாமும் ஸ்ரீவில்லிபுத்திரை பாட போறோம். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? பெரியாழ்வாரும் ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்திரை பாடியிருக்கா. வேயத்தங்கள் குலத்துதித்த விட்டுஜித்தன் மனத்தே அவர் ஸ்ரீவில்லிபுத்திரை பாடியிருக்கார். அதே போல மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லுபுத்து உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆணையினால் இது ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்திரை பாடியிருக்கா. இப்ப நாமும் ஸ்ரீவில்லிபுத்திரை பாட போறோம்னா ஆனா வித்தியாசம் இருக்கு. பெரியாழ்வாரும் ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரை பாடினது வேறு, நாம ஸ்ரீவில்லிபுத்தூரை பாடுறது வேறு. என்ன சுவாமி வித்தியாசம்னா பெருமாள் உரைகின்ற ஊர் என்பதற்காக ஆண்டாலும் பெரியாழ்வாரும் அதாவது மகளும் தந்தையும் 2 பேரும் பாடினா. ஆனா நாம பாடுறது அப்படி இல்லை. பெருமாள் உரையும் ஊர் வில்லுபுத்து உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் வில்லுபுத்து உறைவான் அப்படின்னு வடபத்ரசாய சொன்னாரோ. அதே போல நாமனும் சுவாமி வில்லுபுத்தூர்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா வடபத்ரசாய் அங்க இருக்காருனோ அதனால சொன்னேன் அப்படின்னு ஆண்டாலும் பெரியாழ்வார் சொல்லியிருக்கா. நாம வடபத்ரசாய் அங்க இருக்கான்னு சொல்லல. அப்ப நம்ம என்ன சுவாமி எதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்றோம்னா எங்க ஆண்டாலும் எங்க பெரியாழ்வார் அந்த ஊர்ல இருக்கு, அதான் முக்கியம். ஆண்டாலும் பெருமாள் சுவாமி அவர் இருக்கட்டும், அது நமக்கு அவசியமே இல்லை. அப்ப யாரு? ஆண்டாள் பிரதானம், பெரியாழ்வார் பிரதானம். எங்க பெரியாழ்வார் ஆண்டாலும் உரைகின்ற ஊர் என்பதற்காக நாம் பாடுறோம். அப்பனா என்ன? வில்லுபுத்து உறைவான் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் ஆண்டாள் வடபத்ரசாயை சொன்னான், பெரியாழ்வார் வடபத்ரசாயை சொன்னான். இப்ப நாம்
மின்னார் தடமதில் சூ வில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்றோமோ வில்லுபுத்தர்னு ஒரு கால் சொன்னோம். ஓ வடபத்திரசாயி உரையும் ஊர்ன்றதுக்காக சொன்னோமா? கிடையாது. ஆண்டாள் உரையும் ஊர், சூடிக் கொடுத்த நாச்சியார் உரையும் ஊர், பெரியாழ்வார் உரையும் ஊர், அந்த விஷ்ணு சித்தர் உரையும் ஊர், அதற்காக பாடினோம். அப்ப இங்க அசிரம இந்த பிரலோகஞ்சியர் ஆசிரமம் அடிக்கிறார். இதுக்குதான் 2 பாசனத்தை உதாகரிக்கிறார். வியாக்கியானலாம் வாசிச்சிட்டேன். என்ன சொல்றேன்? 2 பாசனத்தை. வண்டு இன்னிசைக்கும் வில்லுபுத்தூர் என்று பெரியாழ்வார் திருமொழி இருக்கு. வண்டு இன்னிசைக்கும் திருவிசை வில்லுபுத்தூர் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி இருக்கு. அதே போல நாச்சியார் திருமொழியில மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லுபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசைனால்னு நாச்சியார் திருமொழியில இருக்கு. இந்த ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா எடுத்திருக்காரு. எதற்காக இது எடுத்தார்னா, பெரியாழ்வார் ஆண்டாளை பத்தி நாம் தன் பாடல்ல பாடினது கிடையவே கிடையாது. பெரியாழ்வார் ஆண்டாளை பத்தி பாடியிருக்காளா? கிடையவே கிடையாது. நீங்க எங்கன்னா பார்க்கலாம். ஆனா ஆண்டாள் தன் தகப்பனார பாடியிருக்கா. அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை, இது திருப்பாவையில. அதே போல நாச்சியார் திருமொழி ஒவ்வொரு பதிகத்திலும் பாடியிருக்கா. பெரியாழ்வாரை பத்தி தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தன் தகப்பனாரான ஆச்சாரியனை ஒவ்வொரு பதிகத்திலும் பாடியிருக்கா ஆண்டாள். அதே போல தன் மகளான ஆண்டாளை பெரியாழ்வார் பாடியிருக்காரா சுவாமி? கிடையாது. என்ன சுவாமி கிடையாதுன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டு இருக்கு பெரியாழ்வார் திருமகளிலே, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு ஒரு பாசனம் இருக்கு. இந்த பாசனம் இந்த செங்கன்மால் கொண்டு போன ஆண்டாள் அவர் ஐஷன் போயிட்டார் அப்படின்னு இருக்கே சுவாமின்னா, அந்த பாசனம் ஆண்டாளை பற்றிய பாசனம் அல்ல. இது நிறைய பேர் தப்பான ஒரு அபிப்பிராயம் கொடுக்கிறார். ஓ இது இருக்கே சுவாமி, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பாசனம் இருக்கேன்னா, அந்த பாசனம் ஆண்டாளுக்காக இல்லை. இந்த பாசனமே நாயிகா பாவத்தோடு ஒரு பெண்ணை பெற்று பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவளை பற்றிய பாடல். தான் ஒரு பெண்ணை பெற்றிருக்கார். அந்த இவர் தாய் பாவத்துல இருக்கார். அந்த தாய் பாவத்துல இருக்க இந்த பெண்ணை பெற்றுண்டு பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தரணும், அந்த பாவத்தோடு பாடக்கூடிய பாடல் அதோட சரி. அப்ப புயத்துக்கா ஒண்ணு சொல்றேன், பராங்குஷ நாய்க்கு பரகால நாய்க்கு இருக்கா இல்லையா, இவாளும் தாய் பாசனம் பாடுறா. ஆனா அது போல இந்த தாய் பாசனம் ஒழிய இது ஆண்டாளுக்கும் தகப்பனாருக்கும் பாசனமே அல்ல. தாய்ப்பாசனம். இந்த தாய்ப்பாசனம் ஏதோ ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை என்னுடைய தாய் பாசனம் தாய் பாவத்துல இந்த பெண்ணை நான் பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் தவிர இந்த பெண்ணு என் ஆண்டாலும் கிடையாதுங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க. அப்ப இது தாயான பாவனையில பாடியிருக்கார். எது போல பரக்கால நாய்க்கு அவளுக்கு தாயார் இருக்காரணும் தாய் பாசனம். அந்த தாய் பாசனம் நிறைய இருக்கு. மண்ணை இருந்து துடாவி வாமனன் மன்னியது வெண்ணம் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டு, இதெல்லாம் தாய். ஓன்னு அழறா, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, இப்படி இப்படி பண்ணிட்டாலே, என்ன இப்படி பண்ணிட்டாலே. அது நாடி நாடி நரசிங்கா என்று ஆடி ஆடி அகம் கரைந்து இசைப்பாடி பாடி பன்னீர் வல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று நாடி வாடும் வாழ்வு தன்னு கிட்டத்தட்ட திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாழ்வடி, இந்த 4 திவ்ய பிரபந்தங்களும் எத்தனை சிரம பாசுரங்கள்? 7 பாசுரங்கள் தாய் பாசுரம். அதே தோழி பாசுரம் 3 பாசுரம், மகள் பாசுரம் 17 பாசுரங்கள், 17 திருவாழ்வடி. ஒவ்வொன்னு சொல்றேன். அந்த திருவாழ்வடி எதுக்கு சொல்ல வந்தேன்? பாசுரம்னா பாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு பதிகமும் ஒரு திருவாய்மொழி தெரிவிக்கிற இல்லையா. அதே போல பரக்கால நாய்க்கும் தாய் பாசனம் உண்டு. பரக்கால நாய்க்கும் தாய் இது திருநடந்தாண்டு ரொம்ப நல்லா இருக்கும். திருநடந்தாண்டத்துல ரொம்ப நல்லா தாய் பாசனம் இருக்கு. அப்படி இருக்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாவத்துல பாடினாலே தவிர அங்க என்ன சுவாமி பரங்குஷ நாயக்குடைய தாயார் வந்துட்டாளா? இல்லையே. பரக்கால நாயக்கு தாயார் வந்துட்டாளா? இல்லையே. அதே போலதான் இங்கேயும் பெரியாழ்வார் தான் தாய் பாவத்துல ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். அப்பா ஆண்டாளுடைய பிரஸ்தாபம் இங்க இல்லை. ஆனால் எங்கேயாவது மறைந்தார் கூட சில தினம் சொல்லியிருப்பார். சில இடத்துல மறைந்தா போல இருக்கலாம். வண்டு இன்னிசைக்கும் வில்லுபுத்தூர் 2ஆம் பத்து 2ஆம் திருவாவிலே 8வது பாசனம் இது. வண்டு விண்ணினை இன்னிசைக்கும் வில்லுபுத்தூர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல ஆண்டாலும் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லுபுத்தூரைவான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப பெருமாளை பற்றி தான் வில்லுபுத்தூர்னு சொல்லியிருக்கா. ஆனா இது பாகவத விஷயத்துல கிடையாது. ஆண்டாலும்
பெரியாழ்வாரம் ரெண்டு பேருமே பெருமாளை பத்தி தான் அந்த ஊர் பேரை சொல்லியிருக்கா. பாகவத விஷயத்துல கிடையாது. ஆனா இப்ப நாம பாக்குறது என்ன தெரியுமா? அதாவது பெரியாழ்வாரும் ஒரு கால் வில்லிபுத்தூர் சொன்னவர் தான். ஆண்டாலும் ஒரு கால் வில்லிபுத்தூர் சொன்னவர் தான். இப்ப நாம் இதை பற்றி சொல்லுறோம்னா அது இல்லை. ஒரு தடவை வில்லிபுத்தூர்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கார், ஒரு தடவை வில்லிபுத்தூர் ஆண்டாலும் சொல்லியிருக்கார். இப்ப நம்ம அதை பத்தி சொல்றோம்னா அது இல்ல. பெரியாழ்வார் ஆண்டாளை பத்தி பேச்சு இல்ல. அப்படின்னா யாரை பத்தினா பெரியாழ்வாரும் அதே போல ஆண்டாலும் வசித்த ஊர் என்று யார் ஒருத்தர் சொல்கிறான் இல்லையா, அவன் திருவடிகளை பத்தி தான் இந்த பேச்சு. அப்ப வில்லிபுத்தூர்னு சொல்றச்சே சோ அங்க வடபத்திரசாயி இருக்காரு, அந்த பேச்சு இல்ல. வில்லிபுத்தூர்னா ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்காரு, வில்லிபுத்தூர்னா பெரியாழ்வார் அவதாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு யார் சொல்றாலோ அவருடைய திருவடிகளை பற்றி மின்னார் தடமதில் சோ வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம். அந்த வில்லிபுத்தூர் சப்தத்துக்கு வடபத்திரசாயி கொண்டு போய் சேர்க்கப்படாது. ஏன்னா அது பிரதம பர்வ நெட்டை. இப்ப நம்ம பாக்குறது சர்ம பர்வ நெட்டை. சர்ம பர்வ நெட்டைன்னா என்ன அர்த்தம்னா பெரியாழ்வார் திருவடி, ஆண்டாள் திருவடி, இதுதான் பத்தணும். இதுக்கு சொன்னா இது இல்லைன்னா அந்த பிரதம பர்வ சர்ம பர்வ நெட்டை வாசி தெரியணும் இல்லையா என்பதற்காக தான் வியாக்கியாத்தா திருலோகஞ்சி ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார். பெருமாளை பற்றுவது பிரதம பருவம், பாகவதாலை பற்றுவது சர்ம பருவம். அதை போல கோதை பிறந்தவர் என்று சொன்னாலும் ஏற்றம். கோதை பிறந்த ஊர், வடபத்திரசாயி உரையும் ஊர் கிடையாது. அவர் இல்லையா சுவாமி இருக்காரு. அப்ப என்ன சொல்லுவாங்க, கோதை பிறந்த ஊர். நாம நிச்சயம் சொல்றோம், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் கோதி வடிவாடும் சோண்டுமோன்னு தெரிவிக்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கச்சே கோதை பிறந்த ஊர் சொன்னா பெருமாள் வடபத்திரசாயி பிறந்த ஊர் சொன்னா அது ஏற்றம்னா ஏற்றம் கிடையாது. அதுக்கு பெருமாளுக்கு நாம் சம்பந்தப்பட்டோன்னு ஒரு தடவை நினைச்சா மோட்சம். சரி, அதற்குத்தான் ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரபக்தியை சொல்றோமோனோ அதே போல ஒரு துவயத்தை சத்ரு ஒரு துவயத்தை ஒரு தடவை சொன்னாலும் போறோம். சகுதேவ பிரபன்னாய சவாத்மீது சயாயச்சே அபயம் சர்வபூதேப்தியோ ததாம் ஏதத்ருதம் மமா அப்படின்னு ஒரு தடவை சக்ருதேவ ஒரு தடவை சொன்னாலே மோட்சம். சக்ருத்து உச்சாரோ பவதி தேவாச்சாரிய திருவீரர் ஒரு தடவை சொன்னாலே போறோம். துவயத்தை ஒரு தடவை சொன்னாலே போறோம் மோட்சம் கிடையாது. பெருமாள் நம்ம எதற்காக ரட்சிக்கிறான்னா நாம பண்ணிதற்காக அல்ல, நம்மை பெற்றதற்காக ரட்சிக்கிறான். ஏன்னா பெத்தவனும் பித்து பிள்ளைமனம் கல்லுன்ற இல்லையா. அவங்க இல்ல சுவாமி நான் ஏதோ பெருமாளுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன் அதனால ரட்சிக்கிறான் கிடையாது. அவர் ரட்சிக்க வேண்டிய அவருடைய பொறுப்பு. ஏன்னா அவருக்கு ரட்சிப்பது அவருக்கு இருக்கக்கூடிய கர்த்தவியம், பண்ணியே ஆகணும். ரட்சிக்கலன்னா அவருக்கு ஆகாரமே இல்லை. அவருக்கு எது ஆகாரம்? அவருக்கு பசி ஆறுவது நன்மை. ரட்சித்தா தான் அவர் பசி ஆறுறார், இல்லைன்னா பசி ஆற மாட்டார். அதைத்தான் அவர் பசியை ஆறுறதுக்கு தான் நம்ம விடுறது கிடையாது. ஏன் விட, நீ யார் என்ன ரட்சிக்க, என்ன நானும் ரட்சித்துக் கொள்கிறேன்னு அப்படின்னு என் கையை நான் பாத்துக்கிறோன்னு அப்பதான் அவர் வருத்தப்படுறாரு. அப்பதான் நான் இருக்கு பசியா இருக்காருன்னு அர்த்தம். அவர் பசி ஆறணும்னா அவர் நம்ம ரட்சிக்கணும். அப்ப ரட்சிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, அவர் ரட்சிக்கிறாருனோ. அப்ப பிள்ளைமனம் கல்லுன்னு சொன்னா கூட இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிள்ளைகிறான நம்ம பிச்சு பிச்சு போட்டாலும் பெத்த மனம் விடாது இல்லையா. ஒண்ணு வேண்டாம், 10 வருஷமா பிள்ளை காணாம போயிடுத்து, ஊரை விட்டு போயிடுத்து, கிளம்பி போச்சு 15 வயசு, என்னமோ தாயார் தரப்பட காணாம போயிடுத்து. ஆயிடுத்து 10 வருஷம் அல்லோலப்பட்டு ஓடி வந்துட்டு இனி வெளியில இருந்தா யாரும் கொடுக்க மாட்டா, ஒரு பைசா கிடையாது, சாதம் கிடையாது, சோறு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இனி பிராணம் போயிடும் போட்டிருக்கு. இனி தாயார் தகப்பனார் அவருடைய திருவிடி வட்டவர் கதி கிடையாது. நேரம் ஆத்துக்கு வந்தான். ஆத்துக்கு வரச்சே ஒரு என்ன செய்தித்தாளை படிச்சுட்டு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு அப்படியே ஓர கண்ணால பாக்குறாரு. வந்திருக்கான்னு தெரிஞ்சு விட்டு உடனே தாயார் அடுக்காலையில இருந்து பாக்குறார். பார்த்துட்டு ஓ வந்துட்டானே இவர் கோபமா இருப்பாரே, இத்தனால காணமே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை பக்கம் போய் ஓ நீ இப்ப வந்தியடா, நேரா தகப்பனார் காலில் வீடு என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ நெதுமா நிதானமா பேசி தகப்பனார் இவருக்கு தெரிஞ்ச அதை கோபம் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி இந்த பிள்ளையாண்டான் கோஷின்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு என்னென்ன வார்த்தை அந்த பிள்ளையாண்டான்ட்ட பேசுமோ பேசி திரும்பி அவ படக்கூடிய பரபரப்பு இருக்கு. அந்த இடத்துல தாயார் படக்கூடிய அந்த தாய்க்கு தான் தெரியும். அந்த தாய்க்கு அந்த பரபரப்புன்னா ஏன்னா குடல் துவக்கு 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கானோ அந்த குடல் துவக்கு, அந்த குடல் துவக்கு இருக்கிறபடியாலே தன்னால விட முடியல. ஆனா அந்த குடல் துவக்குனாலும் நமக்கு அந்த தொப்புள் குடி இருக்கணும். அந்த தொப்புள் குடிதான் சம்பந்தம்.
இந்த 10 மாசமும் தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் சம்பந்தம் எப்படின்னா தொப்புள் கொடியா இருந்தா ஆகாரம் உள்ள போறது. தொப்புள் கொடி கூட அறுத்துடுறான். ஆனா அந்த மாதிரி நமக்கும் பகவானுக்கும் தொப்புள் கொடி சம்பந்தம் அறுந்துடுறான். ஒரு நாளும் அதை அருந்து விடவே முடியாது. அதை எதிர்பார்த்து தான் நிக்கிறான். உந்தன்னோடு உறவையில் நமக்கு ஒழிக்க முடியாதுங்களா. அந்த பிள்ளை வந்த உடனே தாயார் அவனுக்கு உத்தேசிக்கிறான். அவனை போய் தாய் தகப்பனார் காலில் வீடு வீடு பண்ணினதுதான் தப்பு தப்புன்னு ஒரு தடவை சொல்லு, ஒரு தடவை சொல்லு, ஒரு தடவை சொன்னா கூட வரும். அப்பதான் மன்னிப்பாருன்னு சொல்லிருக்கச்சே இந்த தகப்பனாருக்கு அப்படி முகத்தை அப்படி திருப்பிக்கிறார். இவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, ஓ பிள்ளையாண்டா வந்துட்டான், அவனை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும். இருந்தாலும் இவருக்கு அபிமானம் இருக்கு. அவன் என்ன, அவன் தானே எங்கிட்ட வரணும், நான் என்ன போறது அப்படின்னு. அந்த அபிமானத்தை விட்டவர் தாய். தாய்க்கு இருக்க ஒரு ஸ்தானமே வேறு. அவ அபிமானத்தை விட்டா இவர் அந்த அபிமானத்தை விடாம அவன் வரட்டுமே அவன் வரட்டுமே வரட்டுமே அவனாவது வந்து விடுவானா. இப்ப 25 வயசு கட்டிடங்கால அந்த பருவமா இருக்கு. ஒருவன் நான் எதுக்காக போனோம், அவர் ஒரு தடவை கூப்பிட்ட உடனே போலாமேன்னு இப்படியே இருந்து கட்சியே கிட்டக்க வந்து வாடான்னு கூப்பிடுறார் தகப்பனார். கூப்பிட்ட உடனே அவன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இல்லையா. ஆலிங்கனம் பண்ணி இதெல்லாம் என்ன தெரியுது, அந்த பிள்ளையும் சுலபத்துல விழுந்து விடாது, கீழே விழணும்னு தாயா சொல்றா இல்லையா, காத்துட்டு இருக்காங்க. ஆனா தகப்பனாரு நீ ஒண்ணும் விழ வேண்டாம்பா, காலில் விழ வேண்டாம், நீ வந்ததே போதும்னு சொல்லிட்டு இருக்காரனோ. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு பண்றானோ, அது போதும்னு சொல்றாரு. அதே போல பெருமாள் என்ன பண்றாருன்னா நிறைய நம்ம இடத்த எதிர்பார்க்கறதே கிடையாது. என்ன ஒண்ணு எதிர்பார்க்கறது, 108 பிரதட்சணம் பண்ணு, அங்க பிரதட்சணம் பண்றா பாருயா. அதெல்லாம் நாம வருத்தப்பட்டு பண்ணினா பகவானுக்கு வருத்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. சில பேர் வீ குட்டிக்கிறா, வீ குட்டிப்பா, பகவானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. என் குழந்தை அந்த மாதிரி பண்ணித்தனா நான் பேசாம இருப்பேனா? என் குழந்தை பண்றது அப்பதான் நீ வந்து நீ எனக்கு என்ன குழந்தைய எடுத்துப்பியா, நான் அப்படி முட்டிக்கிறேன், நான் அடிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, சில பேர்லாம் முதுகுல குத்துண்டு தேர் எடுக்கிறா, முதுகுல குத்துன்னு தேர் இருக்கிறா, தலையில குட்டிக்கிறா, பின்னாடி தேர் இருக்கிறதுக்கு முதுகுல குத்துன்னு தேர் இருக்கிறா. எத்தத்தையே பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அக்னியில குதிக்கணுமா, தீச்சட்டியில குதிக்கணுமா, தீச்சட்டி கையில ஏந்தணுமா, அக்னி குதிக்கணுமா, தீ மிதிக்கணுமா. பெருமாள் முன்னாடி ஏன் சுவாமி அவெல்லாம் ஒத்துக்கிறான்னா, பெத்தவா இல்லையே, பெத்தவான்னா ஒத்துக்க மாட்டாரு. ஐயோ நீ குழந்தை வந்துட்டாலே போறோம், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சம்பாதிக்கவே வேண்டாம், என் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்டே இருக்கேன். அது சொல்றவதான். அதைத்தான் நம்ம பெருமாள் சொல்றாரு. நம்ம பெருமாள் தான் சொல்றாரு, நீ முன்னாடி உட்கார்ந்து குட்டிக்கரணம் பண்ண வேண்டாம், குட்டிக்க வேண்டாம், எத்தியம் பண்ண வேண்டாம், சுத்தி வர வேண்டாம், எதுவும் தேவையில்லை, அங்க பிரதட்சணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீ தகப்பனார் முன்னாடி போய் நின்னாலே போறோம். பிள்ளைன்னு ஒத்துக்கிறார் இல்லையா. ஏன், இதான் தகப்பன், இதான் உந்தன்னோட இரவையில் நமக்கு ஒடிக்க வழியா சம்பந்தம் இருக்கு இல்லையா, நீ வந்துட்டாலே போருன்னு இல்லையா, அதையெல்லாம் விட்டுடு அப்படின்னு நன்னாரு தகப்பனா சொல்றா இல்லையா. அந்த தாய் உள்ளம் யாருக்கு, பகவான் பரிபூர்ணமா இருக்கு. இது ஒரு தாய், 1000 தாய்க்கு இருக்கக்கூடிய பரிவு பகவான்கிட்ட உண்டு, சாஸ்திரத்துக்கும் உண்டு. 1000 தாய்க்கு எத்தனை பரிவு இருக்குமோ அந்த பரிவெல்லாம் ஒன்றா சேர்த்தா அதான் சாஸ்திரம். அந்த பரிவெல்லாம் ஒன்றா சேர்த்தா அதுதான் பகவான். அத்தனை தூரம் பகவான் இருக்கு இல்லையா. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒண்ணு வேண்டாம் சொன்னேன், பகவான் முன்னாடி போய் ஒரே ஒரு ஒண்ணு உம்மோடு சம்பந்தப்பட்டவன்னு ஒண்ணும் இல்லை அறிவித்தாலே போரும். அதைத்தான் சம்பந்த அனுசந்தானம், உந்தன்னோடு நமக்கு முடிக்கிறது. அந்த அனுசம்பந்தம் சக்ருத அனுசந்தானம், அந்த அனுசந்தானம் பண்ணியாதுன்னா 2வது தடவை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு தடவை ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயண் ஒரு தடவை சொன்னா போறோம். 2வது தேவையே இல்லை. சொல்றமே சுவாமினா ஆனந்தத்துல சொல்றோம். அதை நீ கொடுக்கறதுக்காக சொல்ல சம்பிரதாயமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு இதுல என்னன்னா, நமக்கு வியாதியும் ஒண்ணுதான். ஊர்ல நிறைய வியாதி இருக்கும், நமக்கு வியாதியும் ஒண்ணுதான். நோயாளி ஊர்ல நிறைய பேர் இருப்பார், அதே போல நோயாளி நிறைய பேர். வைத்தியரும் ஒருத்தர் தான், வியாதியும் ஒருத்தி தான். வைத்தியம் நமக்கு வைத்தியம் பண்றாலும் அந்த வைத்தியம் ஒரு தடவை தான், 10 தடவை போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலர்லாம் மருந்து கொடுப்பா, மருந்து ஓஹோ இந்த மருந்து உங்களுக்கு சரியா ஒத்து வரல போட்டிருக்கு, வேற மருந்து கொடுக்க வேணுமா, அந்த மருந்து கொடுத்தா ஒத்து வரல போட்டிருக்கு, வேற மருந்து கொடுக்க மாத்திட்டார்கள் இல்லையா. நம்ம சம்பிரதாய வியாதியும் ஒண்ணு, மருந்து ஒண்ணு, மருத்துவனும் ஒருத்தர், மருந்தும் ஒரு தடவை தான். இதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம். எப்படி என்னன்னா, அதாவது மருந்து கொடுக்கிறவரும் ஒருத்தர் தான். சில பேர்லாம் மருந்து 1 வாரம் கொடுப்பா, அடுத்த வாரம் ஒரு 3 வாரம் கொடுத்துருப்பாரு, 2வது வாரம் வந்துருப்பாரு. என்ன சுவாமி ஒன்னும் சரியாகல சுவாமி, இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு அந்த வலின்னா, சரி அந்த மருந்து உங்களுக்கு வேற கொடுத்துட்டார், வேற மருந்து கொடுத்தார்.
ஆயிடுத்து 2 வாரம் ஆயிடுத்து. திரும்பி இவர் வந்துட்டாரு. என்ன சுவாமினா, அது இன்னும் வலி இருந்துதான் சுவாமி இருக்கு, ஒன்னும் போகலையேன்னா. சரி வேற மருந்து கொடுக்குறேன்னார், குடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் 2-3 வாரம் வரவே இல்லை. 4 வாரம் ஆச்சு வரல. ஓஹோ வரல போல் இருக்கு, சரியா போயிடுத்து போல் இருக்கு. என்ன வரலன்னா பழகிட்டார். பழகியே போயிடுத்து அவருக்கு. இல்ல பழகி போயிருக்கும், இல்ல அவரே போயிருப்பார். அவரே திருநாட்டை அலங்கரித்து விட்டார். அந்த அளவுக்கு போயிருப்பாருனோ, அப்படி தெரியறதுனோ. அப்ப உடம்பு ஒத்து போகணும்னு சொல்றாருனோ. அப்ப வியாதியும் நிறைய இருக்கு, நோயாளி நிறைய இருக்கா, வைத்தியர்கள் நிறைய இருக்கா, மருந்து நிறைய இருக்கு, வைத்தியம் நிறைய இருக்கு. ஆனா சம்பிரதாயத்துல என்ன தெரியுமா, நல்லா பாத்துங்க, எல்லாமே ஒண்ணுதான். வைத்தியன் ஒருத்தன் தான். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. வைத்தியோ நிர்வாணம் பேஷதம் விஷக்கு. சகசிராமத்துல வருது. நிர்வாணம் பேஷதம் விஷு. மருத்துவனா நின்ற மாமணி வண்ணா, மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி வைத்தியோ நாராயண ஹரி. நோயாளி ஒருத்தர் தான். அந்த ஒருத்தன் யார் சுவாமி? யார் சுவாமி நோய்? சம்சாரி. சம்சாரி தான் நோயாளி. அப்ப ஒரே ஒரு நோய்க்கு என்ன சுவாமி பேரு? சம்சாரம். இன்னைக்கு இன்னும் நிறைய பேர்லாம் கொடுத்துருக்காரு. அந்த பேர்லாம் ஒண்ணு, சம்சாரம் என்கிற நோய். அந்த நோய்க்குரியவன் யாரு? சம்சாரி. அப்ப வைத்தியம் என்ன சுவாமி? ஒரு தடவை தான் மருந்து. என்ன மருந்து சுவாமி? அதான் துவயம். சத்ரு உச்சாரோ பவதி. ஒரே துவயம் என்ன? ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி ஸ்ரீமதி நாராயண. அந்த சரணாகதி. அதுவும் அந்த சரணாகதி எத்தனை சுவாமி? ஒரு தடவை, 2 தடவையா, 100 தடவையா, 4 தடவையா? ஒரே ஒரு தடவை. சக்ரு உச்சாரோ பவதி, ஒரு தடவை. அப்ப நிறைய தடவை கொடுக்க வேண்டிய தேவையில்லையா? ஆக எல்லாமே ஒண்ணு. இது சம்பிரதாயத்தை பொறுத்த வரையில் எல்லாமே பல லௌகிக வார்த்தையை பார்த்தா எல்லாம். ஆக ஒரு தடவை ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரணம் சொன்னாலே, அவனோடு சம்பந்தப்பட்டோன்னு சொன்னாலே போறோம். இதெல்லாம் அங்க பகவத் விஷயத்து. ஆனால் இப்ப நம்ம பாக்குறது பாகவத விஷயம். சொன்னேலே சுவாமி, இதெல்லாம் பகவத் விஷயம். ஆமா, பகவான் விஷயம். இப்ப பாகவத விஷயம் என்ன? மின்னார் தடமதில் சூ இல்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கவலம் சொன்னா, எப்படி பெருமாளுடைய திருவடியை பற்றி ஒரு தடவை சொன்னா, துவயமந்திரத்தை சொன்னா மோட்சம் கொடுக்கும் என்கிறதோ, அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு தடவை சொன்னா போறோம். என்ன சுவாமி அப்படின்னு அவருடைய திருவடி தமிழ் சூடிக்கொள்கிறேன். அந்த திருவடி பலத்தாலே அவர்கள் சம்பந்தம் கிடைத்தபடியாலே இனி கீழ்மையில் சேரும் வழி அறுத்தோம். கீழ்மையில் சேரும் வழி அறுத்தோம். அது மட்டும் இல்ல, முன்னால் கிழியறுத்தோம் என்று அனுசந்தானம் பண்ணி சொன்னோமானால் கீழ்மையில் சேரும் வழி அறுத்தோம். அப்பன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு தடவை சொல்லணும். கிழி அறுத்தான் என்று சொல்லக்கூடிய சாரி மின்னார் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு தடவை சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு தடவை சொல்றதோடு மட்டுமில்லாமல் கிழி அறுத்தான் பெரியாழ்வார்னு ஒரு தடவை சொல்லணும். அதற்கு மேற்கொண்டு இது ரெண்டையும் சொல்லியாச்சுன்னா இனி கீழ்மையிலே சேரும் வழி அறுத்தோம், இனி கீழே போக வேண்டிய அவசியமே இல்லை என்று பாண்டிய பட்டர் தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசனம். மின்னார் தடமதில் சூ வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம், முன்னால் கிழி அறுத்தோம் இந்துரைத்தோம் கீழ்மையிலே சேரும் வடியறுத்தோம் நெஞ்சமே வந்து தெரிவிக்கிறார். நாளை தினம் காலட்சேபம் உண்டு. நாளை கார்த்தாலையும் தெலுங்கு காலட்சேபம் நம்மளது கிடையாது. தெலுங்கு காலட்சேபம் அது உதயசிட மாலை உண்டு. அது 12 மணிக்கு. நாளைக்கு சாயங்காலம் யதா பிரகாரம் 5:30 மணிக்கு இந்த காலட்சேபம், இந்த திருப்பல்லாண்டு காலட்சேபம். நாளைக்கு பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தது அந்த தன்னுடைய அர்த்தத்தை பார்க்கணும். ஆச்சரியமான அர்த்தம் சாய்க்கப்படுற திரிலோகஞ்சியர் என்னன்னு பார்ப்போம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவடிகளேசனம், ஆச்சாரியன் திருவடிகளேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். கொஞ்சம் விரைவாக தான் ஃபாஸ்டா தான் சொல்லியிருக்கேன். போகலாம். நல்லா நிறைய நீங்க கேட்டபடியெல்லாம் நிச்சயமா நல்லா புரியும்ன்ற ஒரு திட நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கேன். சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அடியன் சாமி சிறுமதி ராமானுஜாய் நமக. இப்ப நம்ம துவய மந்திரத்தை நம்ம மூச்சுக்கள் திருவடி சம்பந்த பஞ்சசம்ஸ்காரம் ஆனவங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்றோம் சாமி. அதே போல எல்லாருக்கும் இது பாகவதாளுக்கு மட்டுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னால் மோட்சம் கிடைக்கிறங்கிறத எல்லா சாமானியர்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருமே சொல்லலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு எல்லாருமே சொல்லலாம். இல்ல சாமி, சொன்னாலும் அவங்களுக்கு மோட்சம் தானா கேட்க அடி அப்படி ஒரு கருத்தா கேட்க. இல்ல, அவ என்னன்னா, அவ திருவடி சம்பந்தம் பெறுவதற்குண்டான ஒரு வழிவகுக்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பேர். அடி அதான் சாமி வழிவகுக்கும். இப்ப எது போலன்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணா நேரடியா மோட்சம் கிடையாது. அந்த நாம சங்கீர்த்தனம் சரணாகதியில கொண்டு போய் விடும். சரணாகதி தான் மோட்சத்தை கொடுக்கும். அதே போல
இப்ப சம்பந்தம் இல்லாதவா ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்னா அது என்ன பண்ண, சம்பந்தத்தை உண்டாவதற்குண்டான ஹேத்துவை சொல்லி கொடுக்கும். அந்த சம்பந்தம் கிடைச்சிட்டனாலே பொய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, அவ்வளவுதான். ஓ சாமி, அதான் சந்தேகம் இருந்தது சாமி. அடியே சாமி, பாக்கி அடியே சிறுமதே ராமானுஜ. திருமாலிருஞ்சோலமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருமாலிருஞ்சோலமலைன்னு ஒரு தடவை சொன்னேன், உடனே திருமால் என் மனசுக்குள்ள வந்து புகுந்துட்டாருன்னார். அப்ப ஆழ்வார் சொன்னதான் புகுந்தணும், யார் சொன்னாலும் புகுந்துருவார். இல்ல சுவாமி அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தமே இல்லையே சுவாமி, இல்லைன்னாலும் புகுந்துருவார். புகுந்து என்ன பண்ணுவார்னா ஆச்சாரிய சம்பந்தத்துக்குண்டான வழிக வகுப்பார். அதனால எல்லாரும் யார் சொன்னாலும் மோட்சத்தை கொடுத்துருமான்னு சொல்லி அந்த சந்தேகம் தான். சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், அது தெரியும் சாமி. பாகவத சம்பந்தம் வேணும், அந்த பாகவத சம்பந்தத்தை பெற்று கொடுக்கும். பாகவத சம்பந்தம் இருந்தாலும் மோட்ச நிச்சயம். அப்ப ஆச்சார அனுகிரகம் அது கிடைக்கிறதுனோ கிடைச்சிருந்தா மோட்ச நிச்சயம். அது என்ன பண்ணும், அந்த வில்லிபுத்தூர் சொன்னபடியாலே அந்த பாகவத சம்பந்தத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அடியே சாமி, அடியே சந்தோஷம். அடியே ராமானுஜதாஸ் சுவாமி, அற்புதம் சுவாமி, அற்புதம். அடியே சாமி, ஸ்ரீமதே ராமானுஜ பாக்கிய சாமி. அடியேன் சுவாமி, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேர்த்துக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரே திருவடி சேர்த்துக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய திருவடி சேர்த்துக்கிறேன் சார். அடியேன் சுவாமி, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி.